ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காய் நாளுக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. தேவாதி தேவனான உம்மை, ஆண்டவரே, உலகத்தின் சிருஷ்டிகரான உம்மை கர்த்தாவே, பாவத்துக்கு பரிகாரியான உம்மை நாங்கள் ஆராதிக்கும்படிக்கு ராஜா, நாங்கள் தகுதியற்றவர்கள் அப்பா. எங்களை தொட வேண்டும், ஆவினால எங்களை ஆளுக்கொள்ள வேண்டும், வல்லமைனால எங்களை நிரப்ப வேண்டும், எங்கள் இருதயங்களை உம்மோடு ஐக்கிய பெற வேண்டும் ஆண்டவரே. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்று சொன்னீரே அப்பா. எனக்குள்ள நீங்கள் நிலைத்திருங்கள் என்று சொன்னீரே ராஜா. கர்த்தாவே, இந்த ஆராதனை நீ பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. உன்னுடைய சபை அவபக்தியா இருக்கிறதை பார்த்து நீங்கள் துக்கப்படுகிறீர் அல்லவா? வேண்டாம் சுவாமி, உன்னுடைய சபையை ஆண்டவரே பக்தி உள்ள சபையாய் மாத்திக்கோ ஆண்டவரே. உலகத்தை விரும்புகிற பிள்ளைகளாய் இருக்காதபடிக்கு பரலோகத்தை நாடுகிற பிள்ளைகளாய் நீ மாத்திக்கொள்ளும் ஆண்டவரே. உலகத்தை வெறுக்கிற பிள்ளைகளாய் இருந்து கர்த்தாவே, பரலோகத்தை நேசிக்கிற பிள்ளைகளாய் மாத்திக்கொள்ளும் ஆண்டவரே. அழிவுள்ளதை அநித்தியமானதை வெறுத்த ஆண்டவரே, நித்தியமானதுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளாய் மாத்திக்கொள்ளும் ஆண்டவரே. உமக்காக இந்த உலகத்தில் நாங்கள் பாடுகளை அனுபவிக்க வேண்டும், உன்னுடைய சிலுவையை சுமந்து கொள்ள வேண்டும். நீ எப்படியெல்லாம் எங்களுக்காக இந்த உலகத்தை வாழ்ந்தீரல்லவா கர்த்தாவே, அப்படியாய் நாங்கள் உமக்காக வாழ்ந்து உம்முடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றி எங்களை எந்த காரணத்தை கொண்டு தெய்வீக காரியங்களை நாங்கள் நஷ்டப்படுத்தி கொள்ளாதபடிக்கு, நாங்கள் இழந்து போகாதபடிக்கு, நாங்கள் ஆண்டவரை விட்டு போடாதபடிக்கு ராஜா தேவனே, நான் எங்களுக்கு கொடுத்த பொறுப்பை ஆண்டவரே, உண்மையுள்ள பிள்ளைகளா, பக்தி உள்ள பிள்ளைகளா, பரிசுத்தமுள்ள பிள்ளைகளா, விசுவாசமுள்ள பிள்ளைகளா ஆண்டவரே மனங்காலிலே தெரித்து கர்த்தாவே, அத்தனையும் எங்கள் ஜீவன் விடுவதற்குள்ளதாக நாங்கள் செய்து, நாங்கள் கண்கள் விடும் பொழுது கர்த்தாவே, இந்த உலகத்தின் கண்கள் மூடி கர்த்தாவே, ஆத்மீக கண்கள் விடும் பொழுது ராஜா கர்த்தாவே, ஸ்தோவான் சொன்னவனமாகவே, இதோ பிதாவையும் கிறிஸ்துவையும் நான் பார்க்கிறேன், அவர் கையிலே என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்ன வண்ணமாகவே எங்கள் மரணம் இருக்கட்டும் ஆண்டவரே, எங்களோடு நீர் இரும் ஆண்டவரே. வேண்டா சுவாமி, உன்னுடைய சபையே பக்தி உள்ள சபையாய் மாற்றிக்கொள்ளும் ஆண்டவரே. அநேக பிள்ளைகள் ஆண்டவரே செபத்தை இழந்தவரா, விசுவாசத்தை இழந்தவர்களா ஆண்டவரே, உம்மை மறந்து போனவர்களா இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. என்ன செய்ய போகிறீரோ நீ செய்யும் ஆண்டவரே. எரிகிற தீவட்டிகளா உம்முடைய பிள்ளைகளை மாத்திக்கோ ஆண்டவரே. அணிந்து போன விளக்குகளா உம்முடைய பிள்ளைகள் இறக்காதபடிக்கு ஆண்டவரே. எரிகிற தீவட்டிகளா இருந்த பிள்ளைகள் உம்மை சந்திக்க ஆரம்பித்தார்கள். அணிந்து போன தீவட்டிகளா இருந்த பிள்ளைகள் வாசல் மூடப்பட்டு வெளியே போனார்கள் அல்லவா ஆண்டவரே. அப்பேற்பட்ட ஆத்மாகளா இருக்காதபடிக்கு ராஜா மனசாட்சியிலே பேசும் ஆண்டவரே. தேவன் மனசாட்சியிலே பேசும் ஆண்டவரே. சாத்தானுடைய இருளுகளை தூரமாக்கும் ஆண்டவரே. நீங்கள் இருட்டின் பிள்ளைகள் அல்ல, வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று சொன்னீரே. அப்படியா நீ செய்து முடித்துக் கொள்ளு. துதி ஸ்தோத்திர கனமான மகிமே கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமான உமக்கு ஒருவருக்கே செலுத்தி, தொடக்கமும் முடிவு நீராயிருந்து எங்களை வழி நடத்துகிறபடியாலே இயேசுவின் நல்ல நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். இந்த நாளுக்காக கர்த்தரை ಸ್ತೋತ್ರಿக்கிறேன். ಈ ದಿವಸಕ್ಕೆ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. கர்த்தர் மிக நல்லவராக இருக்கிறார். ದೇವರು ಬಹಳ ಒಳ್ಳೆಯವರಾಗಿದ್ದಾರೆ. கண்கள் மூடி ஒரு வினாடி ಕಣ್ಣನ್ನು ಮುಚ್ಚಿ ಒಂದು ಕ್ಷಣ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. ஒரு சிறு ஜெபம் செய்யலாமா? ಒಂದು ಚಿಕ್ಕ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣವಾ? உங்களுடைய ஏராளமான ஜெபத்தை கர்த்தர் கேட்டு இருக்கிறார். ನಿಮ್ಮ ಅನೇಕ ಪ್ರಾರ್ಥನೆಗಳನ್ನು ದೇವರು ಕೇಳಿದ್ದಾರೆ. இல்லை என்று நீ ஒருபோதும் நினைக்காதே. ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಕ್ಷಣಕ್ಕೂ ನೆಲೆಸಬೇಡಿರಿ. கட்டாயம் உன் ஜெபத்துக்கேற்ற பலன்களே தலைமுறையா கொடுப்பார். ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ತಕ್ಕ ಫಲವನ್ನು ತಲಾಂತರಕ್ಕೂ ಕೊಡುತ್ತಾರೆ. மனுஷன் எவ்வளோ வார்த்தைகளை பேசினாலும் அலட்சியம் செய்வான். ಮನುಷ್ಯನು ಎಷ್ಟು ಮಾತುಗಳು ನಾಡಿದರೂ ಅಲಕ್ಷ್ಯ ಮಾಡುತ್ತಾನೆ. ஒரே ஒரு வார்த்தை நீ சொன்னால் போதும். ಆದರೆ ಒಂದು ವಾರ್ತೆ ನೀನು ಹೇಳಿದರೆ ಸಾಕು. அலட்சியம் செய்யாதபடிக்கு கூர்மையாக கவனிப்பார். ಅದು ಅಲಕ್ಷ್ಯ ಮಾಡದಂತೆ ಆಳವಾಗಿ ಗಮನಿಸುತ್ತಾರೆ. பாதபடியிலே பிடித்துக் கொள்ளுங்க. ಅವರ ಪಾದಗಳನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿರಿ. கட்டாயம் நமக்கு உதவி செய்வார். ಖಂಡಿತವಾಗಿಯೂ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾರೆ.
அந்த கிரையின் ஆசீர்வதியும் சுவாமி. ಬಂದ ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ಅಪ್ಪ. நீ கொடுத்த ஆசீர்வாதத்துக்காக ஸ்தோத்திரம் ஏசு. ನೀನು ಕೊಟ್ಟ ಆಶೀರ್ವಾದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರಪ್ಪ. நம்முடைய அநாதி தெய்வீக்காக ஸ்தோத்திரம். ನಿಮ್ಮ ಅನಾಥ ಪ್ರೀತಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ. நம்முடைய கிருபையின் தெய்வ கடைசி மட்டும் ನಿಮ್ಮ இருக்கட்டும். ಕೃಪೆ ದಯೆ ಕೊನೆಯವರೆಗಿರಲಿ. வந்த ஒரு போது வெறுமை அனுப்ப மாட்டீர் அல்லவா? ಬಂದ ಒಬ್ಬರನ್ನು ಬರಿದಾಗ ಕಳಿಸುವುದಿಲ್ಲ ಅಲ್ಲವಾ? பல கவலையோடு வந்திருக்கிறேன். ಅನೇಕ ಚಿಂತೆಗಳಿಂದ ಬಂದಿದ್ದೇನಪ್ಪ. என் சம்பாதினில் என் குடும்பத்தை நடத்த முடியாதபடிக்கு தவித்து கொண்டு வருகிறேன். ನನ್ನ ಸಂಪಾದನೆ ಕುಟುಂಬ ನಡೆಸದೆ ತಡಬರಿಸುತ್ತಿದ್ದೇನಪ್ಪ. நம்முடைய கரத்தை ஒரு முறையை நீட்டி ನಿಮ್ಮ ಕೈಯನ್ನು ಒಂದು ಸಾರಿ ಚಾಚಿ என்னுடைய சம்பாதனையை பெருக வையும். ನನ್ನ ಸಂಪಾದನೆ ಅಭಿವೃದ್ಧಿ ಮಾಡಿ. ஒரே க்ஷணம் உன்னுடைய கரத்தை நீட்டினா ಒಂದು ಕ್ಷಣ ನಿಮ್ಮ ಕೈಯನ್ನು ಚಾಚಿದರೆ ಸಾಕಪ್ಪ. என்னுடைய கூடாரம் நெறிஞ்சு வடியும் அல்லவா? ನನ್ನ ಕುಟುಂಬ ತುಂಬಿ ವರಸೂಸುತ್ತದೆ. உங்களுடைய கரத்துக்காக காத்திருக்கிறேன். ನಿಮ್ಮ ಕೈ ರಕ್ತಕ್ಕಾಗಿ ಕಾಯ್ದಿದ್ದೇವೆ. நெறிஞ்சு வடியிட்டும் ತುಂಬಿ ವರಸೂಸಲಿ ಅಪ್ಪ. நான் விசுவாசிக்கிறேன். ಖಂಡಿತವಾಗಿ ನಂಬುತ್ತೇನಪ್ಪ. பல கவலைகள் என் வாழ்க்கையில் இருக்கிறது. ಅನೇಕ ಚಿಂತೆಗಳನ್ನು ಬಾಳಿನಲ್ಲಿದೆಯಪ್ಪ. ஒருவேளை உங்களுடைய சித்தம் இருந்து நடந்தனோ, ಒಂದು ವೇಳೆ ನಿಮ್ಮ ಚಿತ್ತಕ್ಕೆ ವಿಧೇಯನಾಗಿ ನಡೆದನು, சித்தம் இல்லாமல் நடந்து விட்டனோ, ನಿಮ್ಮ ಚಿತ್ತಕ್ಕೆ ಅವಿಧೇಯನಾಗಿ ನಡೆದನು, உங்களுடைய சித்தத்தை என்னால் அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு போய்கொண்டு ನಿಮ್ಮ ಚಿತ್ತಕ್ಕೆ ವಿಧೇಯನಾಗಿಲ್ಲದೆ ನಡೆದುಕೊಂಡಪ್ಪ. என்னை ஒரு தடியும் மன்னித்து மறந்து விடப்பா. ನಾನು ಒಂದು ಸಾರಿ ಕ್ಷಮಿಸಿ ಬಿಡಿಯಪ್ಪ. உங்களுடைய நாமத்தினால கேட்கிற நல்ல பிதா. ನಿಮ್ಮ ನಾಮದಲ್ಲಿ ಹೊಂದಿದ್ದೇವೆ ತಂದೆಯೇ. ஆமென். ಆಮೆನ್. நேரமானபடியாலே ಸಮಯ ಆಗುತ್ತಿರುವುದರಿಂದ இரண்டு வார்த்தையை நாம் தியானம் செய்யலாம். 2-3 ವಾಕ್ಯಗಳನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡೋಣ. தீவ ராத்திரி 2 மணிக்கு நம்ம கல்லறையை காமித்தார். ದೇವರು ರಾತ್ರಿ 2 ಗಂಟೆಗೆ ಒಂದು ಸಮಾಧಿ அந்த கல்லறை நடுவில் என்னை நிற்க வைத்தார். ಆ ಸಮಾಧಿಯ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅಯ್ಯನವರ ನಿಲ್ಲಿಸಿದರು. திடீரென்று மழை பெய்ய போராட்டம் காணப்படுகிறது. ತಕ್ಷಣ ಮಳೆ ಉಯ್ಯುವ ಒಂದು ಹೋರಾಟ ಕಾಣಿಸಲ್ಪಟ್ಟಿತು. ஆண்டவரே, இப்பொழுது வரக்கூடிய மரணங்கள் போராட்டத்தோடு இருக்கிறது போல தெரிகிறது. ಸ್ವಾಮಿ, ಈಗ ಬರುವ ಮರಣಗಳು ಹೋರಾಟದ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುವಂತೆ தயவு செஞ்சு இந்த மரணத்தை தடை செய் என்று சொல்லி கொண்டிருக்கிறேன். ಸ್ವಾಮಿ, ಮರಣಗಳನ್ನು ತಡೆ ಮಾಡಿ ಎಂದು ಕೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. ஆயத்தமான பிறகு அவர்களை எடுத்துக்கொண்டு போ. ಸಿದ್ಧವಾದ ಮೇಲೆ ಅವರನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಿರಿ. திடீர்னு அந்த புயல் காற்று அமைதியாகிவிட்டது. ತಕ್ಷಣ ಆ ಬಿರುಗಾಳಿ ಶಾಂತವಾಗಿ ಬಿಡುತ್ತದೆ. கர்த்தர் ஒத்துக்கொண்டிருக்கிறார் என்று நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ದೇವರು ಒಪ್ಪಿಕೊಂಡಿದ್ದಾರೆಂಬುದಾಗಿ ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. ஆயத்தமில்லாதவர்கள் யாரையும் மரணத்தில் நீ பால்கொள்ளக்கூடாது சுவாமி. தயவு செஞ்சு ஆயத்தமுள்ள பிள்ளைகளை மொத்தம் எடுத்துக்கொண்டு சொல்லியிருக்காரு. ಸಿದ್ಧ ಮಾಡಿದ ಮೇಲೆ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ಎತ್ತಿಕೊಳ್ಳಿರುವುದಾಗಿ ಬೇಡಿಕೊಂಡಿದ್ದೇವೆ. கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇವೆ. நேரம் கடந்து போனபடியாலே ಸಮಯ ದಾಟಿ ಹೋಗುತ್ತಿರುವುದರಿಂದ ஆதியாக புஸ்தகம் ಆದಿಕಾಂಡ ಪುಸ್ತಕ 1:27 1ನೇ ಅಧ್ಯಾಯ 27ನೇ ವಚನ ಓದಿರಿ. 28 1ನೇ ಅಧ್ಯಾಯ 27-28 ಓದಿರಿ. ಹೀಗೆ ದೇವರು ಮನುಷ್ಯನನ್ನು ತನ್ನ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ಉಂಟು ಮಾಡಿದನು. ದೇವರ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ಅವನನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದನು. ಅವರನ್ನು ಗಂಡು ಹೆಣ್ಣಾಗಿ ನಿರ್ಮಿಸಿದನು. ಇದಲ್ಲದೆ ದೇವರು ಅವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ, ನೀವು ಬಹು ಸಂತಾನ ಉಳ್ಳವರಾಗಿ ಹೆಚ್ಚಿರಿ, ಭೂಮಿಯಲ್ಲಿ ತುಂಬಿಕೊಂಡು ಅದನ್ನು ವಶಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ, ಸಮುದ್ರದ ಮೀನುಗಳ ಮೇಲೆಯೂ ஆகாசத பட்சிகள மேலேயும் பூமியில் செல்லுவ. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும். தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அழுகிலிருந்து ஆசீர்வாதம், ವಿಶೇಷವಾದ ಆಶೀರ್ವಾದ. இது அழுவு இவ்வளவுதான் என்று சொல்ல முடியாது. ಇದರ ಲೆಕ್ಕ ಇಷ್ಟೇ ಎಂದು ಹೇಳಲಾಗುವುದು. அதில் ஒரு ஆசீர்வாதம் என்ன என்றால், ಅದರ ಒಂದು ಆಶೀರ್ವಾದವೆಂದರೆ அவருடைய சாயலாக உண்டாக்குனதுதான் பெரிய ஆசீர்வாதம். ಅವರ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ಉಂಟು ಮಾಡಿದ್ದೇ ಉನ್ನತವಾದ ಆಶೀರ್ವಾದ. ஆணையாகவும் குரங்காகவும் நாயாகவும் அவர் உண்டாக்கவில்லை. ಆನೆಯಾಗವೋ ಕೋತಿಯಾಗೋ ನಾಯಿ ರೀತಿಯಲ್ಲಿ ಉಂಟು ಮಾಡಲಿಲ್ಲ. தேவ சாயலாகவே நம்மளை உண்டாக்கியிருக்கிறார். ದೇವರು ತನ್ನ ಸ್ವರೂಪದಲ್ಲೇ ನಮ್ಮನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ್ದಾರೆ. 6 அறிவையும் கொடுத்து நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். 6 ಜ್ಞಾನಗಳನ್ನು ಕೊಟ್ಟು ಉಂಟು ಮಾಡಿದ್ದಾರೆ. ಅವರ ಸಾಯಲ ನಮ್ಮಲ್ಲ, ಅವರ ಸ್ವರೂಪ ನಾವುಗಳೆಲ್ಲ. ಹಾಗೆಲ್ಲ ನಮ್ಮ ವಿಶೇಷமானவர்கள் மறந்து விடக்கூடாது. ನಾವು ವಿಶೇಷವಾದವರಿಂದ ಮರೆತು ಬಿಡಬಾರದು. அவருடைய சாயல உண்டாக்கினார். ಯಾಕೆ ಅವರ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ಉಂಟು ಮಾಡಿದರು? அவருடைய பிள்ளைகளா மாற்றிக்கொண்டு ಅವರ ಮಕ್ಕಳನ್ನಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿ அவரோட சதா காலம் இருக்க வேண்டும் என்று மாற்றினார். ಅವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಸದಾಕಾಲ ಇರಬೇಕೆಂದು ಮಾರ್ಪಡಿಸಿದರು. செய்து விட்டு என்ன செய்தா? ಬಯಡುಮಟ್ಟಿ ಏನು ಮಾಡಿದರು? ஒரு கரத்தை நீட்டினார். ಒಂದು ಕೈಯನ್ನು ಚಾಚಿದರು. ஆசீர்வாதம், ಆಶೀರ್ವಾದದ கணக்கற்ற ஆசீர்வாதம். ಲೆಕ್ಕ
ಲೆಕ್ಕವಿಲ್ಲದ ಆಶೀರ್ವಾದ. பூமி முழுவதும் நெருஞ்சியிருங்கள் என்று சொன்னார். ಭೂಮಿ ಪೂರ್ತಿ ಎಚ್ಚರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. சகலத்துக்கும் நீ அதிகாரி என்று சொல்ல ஆரம்பித்தார். ಸರ್ವಕ್ಕೂ ನೀನು ಅಧಿಕಾರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அவர் உண்டாக்கி விட்டு ಅವರು ಉಂಟು ಮಾಡಿ ಉಂಟು மகாத்மா என்று பெயர் வைத்தார். ಮಹಾತ್ಮ ಎಂಬುದಾಗಿ ಹೆಸರಿಟ್ಟರು. எல்லாத்துக்கும் ஆத்மாக்கள் உண்டு உலகத்துல. ಲೋಕದಲ್ಲಿ ಎಲ್ಲವಕ್ಕೂ ಆತ್ಮಗಳಿದೆ. எறும்புக்கும் ஆத்மாக்கள் உண்டு, ಇರುವೆಗೂ ಆತ್ಮವಿದೆ. சகல மிருகங்களுக்கும் ஆத்மா உண்டு. ಎಲ್ಲ ಪ್ರಾಣಿಗಳಿಗೂ ಆತ್ಮಗಳಿದೆ. ஆனா மனுஷனுடைய ஆத்மாவை பார்த்து என்ன சொன்னா, ಮನುಷ್ಯರ ಆತ್ಮವನ್ನು ನೋಡಿ ಏನು ಹೇಳಿದರು? ஆசீர்வாதம் கொடுத்து விட்டு ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಟ್ಟು மகாத்மா என்று அவனுக்கு பெயர் வைத்தார். ಮಹಾತ್ಮ ಎಂಬುದಾಗಿ ಹೆಸರಿಟ್ಟರು. ஏன் மகாத்மா என்று பெயர் வைத்தார்? ಯಾಕೆ ಮಹಾತ್ಮ ಎಂದು ಹೆಸರಿಟ್ಟರು? ஆத்மாக்களிலும் விசேஷத்தின் விசேஷமான ஆத்மா. ಆತ್ಮಗಳಲ್ಲಿ ವಿಶೇಷವಾದದ್ದು ಮಹಾತ್ಮ. ஏன் மகாத்மா என்று பெயர் வைத்தார்? ಯಾಕೆ ಮಹಾತ್ಮ ಎಂದು சகல ಹೆಸರಿಟ್ಟರು? ஆத்மாக்கள் ஜீவன்களும் அவன் கையில் அடங்கத்த வேண்டும் என்று, ಎಲ್ಲ ಜೀವ ರಾಶಿಗಳ ಆತ್ಮಗಳು ಅಡಗಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿ, கடலுக்குள்ள இருக்கிற சகல ஜீவராட்சிகளும், ಸಮುದ್ರದ ಒಳಗಡೆ ಇರುವ ಜೀವರಾಶಿ, பூமி மேலிருக்கிற ராட்சிகளும், ಭೂಮಿ ಮೇಲಿರುವ வானத்துல ಪ್ರಾಣಿಗಳು, பறக்கக்கூடிய சகலத்தையும் ಆಕಾಶದಲ್ಲಿ ಹಾರುವ ಎಲ್ಲ ಪಕ್ಷಿಗಳ இந்த மகாத்மா கையில கொடுக்க ஆரம்பித்து விட்டார். ಈ ಮಹಾತ್ಮರ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಡಲು ಆರಂಭಿಸಿದರು. நாம் தான் மகாத்மா. ನಾವೇ ಮಹಾತ್ಮರು. ஆத்மாக்களிலும் விசேஷமான பெரிய ஆத்மா தேவ சாயலுடைய ஆத்மா. ಆತ್ಮಗಳಲ್ಲೂ ವಿಶೇಷವಾದದ್ದು ದೇವರ ಸ್ವರೂಪವಾದ ಆತ್ಮ. அதைத்தான் மகாத்மா என்று பெயர் வைத்தார். ಅದನ್ನೇ ಮಹಾತ್ಮ ಎಂದು ಹೆಸರಿಟ್ಟರು. அவனுக்கு நல்ல அருமையான வீடை கட்டி கொடுத்து, ಅವನಿಗೆ ಒಳ್ಳೆಯ ಮನೆಗಳನ್ನು ಕಟ್ಟಿಕೊಟ್ಟು, பெரிய அரண்மனையில் கொண்டு போய் வைத்து, ದೊಡ್ಡ ಅರಮನೆಯಲ್ಲಿ ಅವನಿಟ್ಟು சகல ஆசீர்வாதங்களும் அவனுக்கு நிறைய வைத்தார். ಎಲ್ಲ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ತುಂಬಿಸಿಕೊಟ್ಟರು. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எப்படி இருக்கும் அந்த மனுஷன்? ಆ ಮನುಷ್ಯ ಹೇಗಿರಬಹುದು? தேவன் அதுக்குள்ள வைத்தார். ದೇವರು ಅದರೊಳಗೆ ಅವನನ್ನು ಇಟ್ಟಿರು. எப்பேற்பட்ட இடத்துல? ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ? ஏதேன் என்ற ஒரு இடத்துல வைத்தார். ಏದೇನ್ ಎಂಬ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ அந்த ಅವನನ್ನು ஏதேன் என்பது தேவன் சஞ்சரிக்கிற இடம், ಆ ಏದೇನ್ ಎನ್ನುವುದು ದೇವರು ಸಂಚರಿಸುವ தேவன் ಸ್ಥಳ, வாசம் ಸ್ಥಳಿக்கிற இடம், ದೇವರು ವಾಸ ಮಾಡುವ ಸ್ಥಳ, தேவன் அந்த இடத்துல குடியிருக்கிற இடம். ದೇವರ ಸ್ಥಳದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವ ಸ್ಥಳ. அந்த இடத்திலே இவனை கொண்டு போய் வைத்தார். பாருங்க, ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇವನನ್ನು ಸಹ ಇಟ್ಟರು ஏன் ನೋಡಿ. என்றால் இவன் மகாத்மா. ಯಾಕೆಂದರೆ ಇವನು ಮಹಾತ್ಮನಾಗಿದ್ದಾನೆ. ஆகியால தேவ பிள்ளைகளே, ಆದ್ದರಿಂದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அந்த மகாத்மா இந்த உலகத்தில் எடுத்துக்கொண்டு காண பார்த்தா, ಆ ಮಹಾತ್ಮನ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಎತ್ತಿಕೊಂಡು ನೋಡಿದರೆ எத்தனையோ பேர் ஆக்சிடென்ட் ஆகி இந்த உலகத்துல மிருகங்கள் சாவுது. ಎಷ್ಟೋ ಮೃಗಗಳು ಆಕ್ಸಿಡೆಂಟ್ ಆಗಿ ಸಾಯುತ್ತವೆ. அது போலீஸ் கணக்கெடுத்து கொள்ளாமல் போகிறது. ಅದು ಪೊಲೀಸರು ಲೆಕ್ಕದಲ್ಲಿ ஒரு ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. மனுஷன் கொலையாய் செத்து விட்டா, ಒಂದು ಮನುಷ್ಯನು ಕೊಲೆಯಾಗಿ ಸತ್ತು ಬಿಟ್ಟರೆ சட்டம் திட்டம் அவனை தேடி விடாதபடிக்கு பிடிக்க ஆரம்பிக்கிறது. ಕಾನೂನು ಅವನನ್ನು ಬಿಡದಂತೆ ಹಿಡಿದು ಕಂಡು ಹಿಡಿಯುತ್ತದೆ. சகல ஆத்மாங்களோடு அவனும் ஒரு ஆத்மா தானே ಸಕಲ ಆತ್ಮಗಳ ಜೊತೆಲಿ ಅವನು ಒಂದು ಆತ್ಮ என்று ಇದ್ದಾನೆ. விட்டுடலாம் அல்லவா? ಅವನು ಬಿಟ್ಟು ಬಿಡಬಹುದಲ್ಲವಾ? ஒரு நாய் செத்து கிடந்தா போலீஸ் போகுமா? ಒಂದು ನಾಯಿ ಸತ್ತು ಬಿಟ್ಟರೆ ಪೊಲೀಸ್ ಹೋಗುತ್ತಾ? ஒரு சிறுத்தை பிடிகள் செத்து போயிருந்தா அது அவ்வளவு எடுக்க மாட்டான். ಒಂದು ಚಿರತೆ ಸತ್ತು ಬಿಟ್ಟರೆ ಅಷ್ಟಾಗಿ ஒரு ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. மனுஷன் செத்து போய்விட்டான், கொலை ஆகிவிட்டான்னா, ಒಂದು ಮನುಷ್ಯನು ಕೊಲೆಯಾಗಿ ಸತ್ತು ಬಿಟ್ಟರೆ அரசாங்கமே சட்ட திட்டம் போலீஸ் முழுதும் அங்க நிக்கிறது. ಬರೀ ಎಲ್ಲ ರಾಜಕೀಯ ನಾಯಕರು ಸಹ ஏனென்றால் ನಿಲ್ಲುತ್ತದೆ. ಯಾಕಂದ್ರೆ அவன் மகாத்மா. ಅವನು ಮಹಾತ್ಮ. அந்த மகாத்மாக்கிற தொட்டு தான் ಆ ಮಹಾತ್ಮ ಇರುವುದರಿಂದಲೇ எவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை கர்த்தர் கவனிக்கிறார். ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು ಕರ್ತನು ಗಮನಿಸುತ್ತಾರೆ. சரி, எல்லாத்தையும் செய்து விட்டு ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಿಬಿಟ್ಟು பெரிய அரண்மனையை கட்டி ದೊಡ್ಡ ಅರಮನೆಯನ್ನು ಕಟ್ಟಿ அதுல வைத்து விட்டு, ಅದರಲ್ಲಿ ಇಟ್ಟು நீடித்து நாட்கள் நீ வாழப்பா, ಶಾಶ್ವತವಾಗಿ ನೀನು தலைமுறையா தலைமுறையா நீ வாழு, ತಲಾಂತರವಾಗಿ கவலை ಬದುಕು. இல்லாத வாழு, ಚಿಂತೆ ಇಲ್ಲದೆ ಬದುಕು, வியாதி இல்லாத வாழு, ಕಾಯಿಲೆ ಇಲ್ಲದೆ ಬದುಕು, வறுமை இல்லாத வாழு ಕ್ಷಾಮವಿಲ್ಲದೆ ಬದುಕು என்று ஆசிர்வதித்து விட்டார். ಎಂದೆಂದು ಆಶೀರ್ವದಿಸಿದರು. இவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆச்சு. ಇವನಿಗೆ ಸಂತೋಷವಾಯಿತು. சொன்னவர் என்ன செய்து விட்டா, ಹೇಳಿದವರು ಏನು ಮಾಡಿಬಿಟ್ಟರು? அவளு தொழு போய் மறுபடியும் வந்து விட்டார். ಅಷ್ಟು ದೂರ ಹೋಗಿ ಮತ್ತೆ ಬಂದು ಬಿಟ್ಟರು. இந்த ஆஸ்தி உனதில்லை என்றார். ಈ ಆಸ್ತಿ ನಿಮ್ಮದಲ್ಲ ಅನ್ನುತ್ತಾರೆ. எப்படி இருக்கா அவனுக்கு? ಅವನಿಗೆ ಆಗಿರಬಹುದು. இதுல ஒண்ணு நீ எடுக்கக்கூடாது என்று சொல்றார். ಇದರಲ್ಲಿ ಒಂದು ನೀನು ಎತ್ತಿಕೊಳ್ಳಬಾರದು ಅನ್ನುತ್ತಾರೆ. இந்த ஆசீர்வாதத்துல உனக்கு எதுவும் இல்லை என்று சொல்லிவிட்டார். ಈ ಆಶೀರ್ವಾದ ನಿನಗೆ ಯಾವುದು ಇಲ್ಲ ಎಂದು ಹೇಳಿಬಿಟ್ಟರು. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, 15:19 யோவான் சுவிசேஷம். ಯೋವಾನ 15:19 ಓದುವಾಗ, உலகத்தில் இருக்கிற ಲೋಕದಲ್ಲಿ ಇದ್ದೇನೆ, இந்த உலகம் உன்னுடையதல்ல. ಈ ಲೋಕವು ನಿಮ್ಮದಲ್ಲ. இந்த உலகத்தை உண்டாக்குனதே நமக்காகத்தான். ಈ ಲೋಕವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ್ದು ನಮಗಾಗಿಯೇ. வானத்தை நமக்காகத்தான், ಆಕಾಶವು ನಮಗಾಗಿ, பூமியை நமக்காக, ಭೂಮಿ ನಮಗಾಗಿ, காற்று நமக்காக, ಗಾಳಿ ನಮಗಾಗಿ, செடி கொடிகள் நமக்காக, ಗಿಡ ಮರಗಳು ನಮಗಾಗಿ இத்தனையும் உண்டாக்கி விட்டு ಇಷ್ಟನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿ
இதை நீ தொடக்கூடாது, அனுபவிக்க கூடாது என்று சொல்லிவிட்டார். ಇದನ್ನು ಮುಟ್ಟಲು ಅನುಭವಿಸಲು ಆಗುವುದಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳಿಬಿಟ್ಟರು. எவ்வளோ ஒரு பயங்கரமான வார்த்தை. ಎಷ್ಟು ಭಯಂಕರವಾದ ವಾರ್ತೆಗಳು. இன்னும் ஆண்டவரை மோசக்காரன் நினைக்கிறதா, நாசக்காரன் நினைக்கிறதா, ஏமாத்தி விட்டார் என்று நினைக்கிறதா? ಏನು ದೇವರು ಮೋಸ ಮಾಡಿ ವಂಚಿಸಿ ಬಿಟ್ಟವರು ಎಂದು ನೆನೆಸುವುದಾ? என் அன்பு தேவப்பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இல்லவே இல்லை. ಆ ತರ ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ. மாசற்ற அன்புடைய தெய்வம் அல்லவா? ಅವರು ಲೆಕ್ಕವಿಲ್ಲದಷ್ಟು ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ದೇವರು. ஆனா இவன் எங்க கொம்ப வைத்தா? ಇವನನ್ನು ಎಲ್ಲಿ ಇಟ್ಟರು? ஏதேன் என்ற ஒரு இடத்துல வைத்து விட்டான். ಏದೇನೆಂಬ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇಟ್ಟರು. அது எப்படி தேவன் வாசஸ்தலமா இருந்துச்சு? ಅದು ದೇವರು ವಾಸ ಮಾಡುವ ಸ್ಥಳವಾಗಿತ್ತು. அங்கத்தான் பிசாசம் இருந்தானா. ಅಲ್ಲೇ ಸೈತಾನನು ಇದ್ದನಂತೆ. நான் கேள்வி கேட்ட ஆண்டவரே, ದೇವರನ್ನು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳಿದರು, பிசாசு கிட்ட ஏன் மனுஷனே வைத்தே சுவாமி? ಸೈತಾನ್ ಇರುವ ಕಡೆ ಮನುಷ್ಯನನ್ನು ಯಾಕೆ ಇಟ್ಟಿರಪ್ಪ? ஆதி ரகசியங்கள் வெளிப்படுத்தினார். ಆರಂಭದ ರಹಸ್ಯವನ್ನು ಪ್ರಕಟ ಮಾಡಿದರು. நான் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. அவன் பிசாசு ஆதியில விழுந்து போனப்போ, ಆರಂಭದಲ್ಲಿ ಸೈತಾನಾಗಿ ಬಿದ್ದು ಹೋದ ಮೇಲೆ என்னை போல அநேக பேர் வெளிச்செய்வ, ನನ್ನ ರೀತಿಯಲ್ಲಿ ಅನೇಕರನ್ನು ಬೀಳುವಂತೆ ಮಾಡುತ್ತೇನೆ. அது என்னுடைய கூட்டமாகும். ಅದು ನನ್ನ ಕೂಟವಾಗುತ್ತದೆ. விழாத இருக்கிறவன் ಬೀಳದೆ ಇರುವವನು உன் கூட்டமாகும். ನಿಮ್ಮ ಕೂಟವಾಗುತ್ತದೆ. என்னை ஜெயித்து விட்டு தான் அவன் கிட்ட போகணும். ನನ್ನನ್ನು ಜಯಿಸಿಬಿಟ್ಟೆ ನಿಮ್ಮ ಹತ್ತಿರ ಬರಬೇಕು. அவன் ஏதேனில வைத்திருந்தா, ಅವನನ್ನು ಏದೇನೆಯಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದರು. இவனையும் கொம்ப ஏதேனில வைத்து விட்டான். ಇವನನ್ನು ಏದೇನೆಲ್ಲಿಯೇ ಇಟ್ಟು ಬಿಟ್ಟರು. வைத்து விட்டு சொன்னார், ಇಟ್ಟು ಬಿಟ್ಟು ಹೇಳಿದರು, ஏதேனில அழகான மரம் ஒன்று இருந்துச்சான். ಏದೇನ್ ತೋಟದಲ್ಲಿ ಒಂದು ಸುಂದರವಾದ ಮರವಿತ್ತಂತೆ. 3 தடவை அந்த மரத்தை எடுத்துன்னு போய் எனக்கு காட்ட ஆரம்பித்தான். 3 ಸಲ ಅಯ್ಯನವರಿಗೆ ತೋರಿಸಿದ್ದಾರೆ ಮರವನ್ನು. ஆஹா, பயங்கரமான அழகு. ಅದು ವಿಶೇಷವಾದ அது ಸೌಂದರ್ಯ. மரம் என்று சொல்ல முடியாது, செடி என்று சொல்ல முடியாது, ಅದು ಮರವೋ ಗಿಡವೆಂದು ಹೇಳಲಾಗುವುದಿಲ್ಲ, அது பழம் என்று சொல்ல முடியாது. ಅದನ್ನು ಹಣ್ಣೆಂದು ಹೇಳಲಾಗುವುದಿಲ್ಲ. கர்த்தரை நிற்க வைத்து விட்டு ದೇವರನ್ನು ನಿಲ್ಲಿಸಿ இந்த மரத்தை உத்து பாரு என்று சொன்னார். ಈ ಮರವನ್ನೇ ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡು உத்து ಎಂದರು. பார்த்தேன். ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡಿದರು. ரொம்ப அழகா உனக்கு தெரியுதா என்று கேட்டேன். ಆದ್ರೆ ಸೌಂದರ್ಯ ನಿನಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ ಎಂದು ಕೇಳಿದರು. நான் சொன்னேன், ಅಯ್ಯ ಹೇಳಿದರು, உன்னை விட அழகு இந்த உலகத்துல வேற யாரும் இல்லை. ನಿಮಗಿಂತಲೂ ಸುಂದರವಾದವರು ಯಾರಿದ್ದಾರಪ್ಪ? இது என்ன அழகா இருக்கிறது? ಇದು ಏನು ಸುಂದರವಾಗಿದೆಯಪ್ಪ? இந்த அழகுல தான் அநேக பேர் இந்த உலகம் ஏமாந்து கொண்டிருக்கிறது. ಈ ಸೌಂದರ್ಯದಲ್ಲಿ ಲೋಕದಲ್ಲಿ ಅನೇಕರು ವಂಚಿಸಲ್ಪಡುತ್ತಿದ್ದಾರೆ. அநேக கர்த்தர்கள் ஏமாந்து போறார்கள். ಅನೇಕ ದೇವರ ಮಕ್ಕಳು ವಂಚಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. பலவிதமான மயக்கங்கள், இச்சைகள், ஆசைகளை உண்டாக்குற மரம் அது. ಅನೇಕ ವಿಧವಾದ ಆಸೆ ಇಚ್ಛೆಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡುವ அந்த ஒரு பழங்களை பார்க்கும் போது என்ன பழம் எப்படி இருக்கிறது என்று தமக்குள்ள ஏதோ ஒரு பலையும் நேச்சா அப்படியே தானே உள்ள போற மாதிரி தெரியும். ಆ ಹಣ್ಣನ್ನು ನೆನೆಸಿದ ತಕ್ಷಣವೇ ಒಳಗಡೆ ಹೋದ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಾಣುತ್ತದೆ. தேவன் ஒரு எச்சரிக்கை கொடுத்தார். ದೇವರು ಒಂದು ಎಚ್ಚರಿಕೆ ಕೊಟ್ಟರು. சோதிக்கப்படுகிறதா, ಶೋಧಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. அவனுக்கு கொடுத்த பிள்ளை என்ற ஆசீர்வாதம், ಅವನು ಕೊಡಿದ ಮಗ ಎಂದು ಆಶೀರ್ವಾದ, அவனுக்கு கொடுத்த நித்தியத்தின் ஆசீர்வாதம், ಅವನು ಕೊಟ್ಟ ನಿತ್ಯದ ಆಶೀರ್ವಾದ, கவலை இல்லாத ஆசீர்வாதம், ಚಿಂತೆ ಇಲ್ಲದ ಆಶೀರ್ವಾದ, மகிமின் வஸ்திரத்தின் ஆசீர்வாதம், ಮಹಿಮೆಯ ವಸ್ತ್ರದ ಆಶೀರ್ವಾದ, அத்தனை ஆசீர்வாதத்தையும் அவன் கையில கொடுத்து விட்டு ಅಷ್ಟು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಅವನ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟು கடைசியில மரணத்தின் ஆசீர்வாதம், ಕೊನೆಯಲ್ಲಿ ಮರಣದ ಆಶೀರ್ವಾದ இத்தனையும் கொடுத்து விட்டு ஏதேன் கும்ப வைத்து விட்டு ಇಷ್ಟನ್ನು ಕೊಟ್ಟು ಯೋಧನಲ್ಲಿ ಇಟ್ಟು ಬಿಟ್ಟು, அப்பா மகனே, ಅಪ್ಪ ಮಗನೇ, எல்லாத்தையும் புசி அப்பா, ಎಲ್ಲವನ್ನೂ ರುಚಿ ನೋಡಪ್ಪ. 6 லட்சம் பழம் இருந்துச்சா. 6 ಲಕ್ಷ ಹಣ್ಣುಗಳಿತ್ತಂತೆ. அது என்னால சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. ಅದು ನನ್ನಿಂದ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದೆ. எவ்வளவு வேணுமாந்தா சாப்பிடு. ಎಷ್ಟು ಬೇಕಾದ್ರೂ ತಿನ್ನು. மனைவியை நீ எவ்வளவு வேணுமாந்தா சாப்பிடு. ನೀನು ನಿನ್ನ ಹೆಂಡತಿ ಎಷ್ಟು ಬೇಕಾದ್ರೂ ತಿನ್ನಿರಿ. ஆனா ಆದ್ರೆ இது ஒண்ணு பார்ப்பா, ಆದ್ರೆ ಇದು ಒಂದು ನೋಡಪ್ಪ, ஒன்னே ஒண்ணு தான். ಇದು ಒಂದೇ ಒಂದಪ್ಪ. கிட்ட போகாதே, ಹತ್ತಿರ ಹೋಗಬೇಡಪ್ಪ, பார்க்காதே, ನೋಡಬೇಡ, ருசிக்காதே. ಅದನ್ನು ರುಚಿ ನೋಡಬೇಡ. அப்படி சாப்பிட்டேன்னா ಹಾಗೆ ತಿನ್ನುವುದಾದರೆ செத்தே போய் விடுவான். ಸತ್ತೇ ಹೋಗಿ ಬಿಡುತ್ತೀಯ. செத்து போய் விடுவான். என்ன ಸತ್ತು ಹೋಗಿಬಿಡುತ್ತೀಯ ಎಂದರೆ ಏನು? உனக்கு எனக்கு சம்மதம் இல்லாமல் ஆகிவிடும். ನಿನಗೂ ನನಗೂ ಸಂಬಂಧ நான் ಇಲ್ಲದಾಗಿ கொடுத்த ಬಿಡುತ್ತೆ. அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறதே, ನಾನು ಕೊಟ್ಟ ಅನೇಕ ಆಶೀರ್ವಾದಗಳಿದ್ದಾವೆ, அது எழுந்து போய் விட உஷாராயிரு. ಅದನ್ನು ಕಳೆದುಕೊಂಡು ಬಿಡುತ್ತೀಯ. உனக்கு உண்டானதவனை எழுந்து விடாதபடி எச்சரிக்கையாரு. ನಿನಗೆ ಇರುವುದನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳುವುದಂತ ಎಚ್ಚರಿಕೆ. உனக்கு உண்டானதவன் மற்றவன் அபகரிக்காதபடி எச்சரிக்கையாரு. ನಿನಗಿರುವುದನ್ನು ಬೇರೆಯವನು ಅಪ್ಪರಿಸದಂತೆ என்னோட ಎಚ್ಚರಿಕೆ. ஊழியத்தின் ஆசீர்வாதங்களே பறிக்க சாத்தான் பல கோடி தந்திரங்கள், பல கோடி வித்தைகளை காட்டினான். ಸೇವೆಯ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಅಪ್ಪರಿಸುವುದಕ್ಕೆ ಅನೇಕ ವಿದ್ಯೆಗಳನ್ನು, இப்ப ಜ್ಞಾನಗಳನ್ನು உட்கார்ந்து ಮಾಡಿದನು. கொண்டிருக்கிற நிலவரத்தில் கூட காட்டிக்கொண்டு வருகிறான். ಈಗಿರುವ ಕುಳಿತುಕೊಳ್ಳುವ உங்களுக்கு ಸ್ಥಿತಿಯನ್ನು தலைக்கு ஓட ತೋರಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. அவ்வளவு பெரிய சோதனைகளை கொண்டு வந்தான். ನಿಮ್ಮ ತಲೆಗೆ ಓಡದಂತ ಶೋಧನೆಯನ್ನು ಕೊಂಡು ஏதோ ಬರ್ತಾನೆ. கர்த்தர் கிருபையிலே என்னை பாதுகாத்து கொண்டு வந்தார். ಏನೋ ಕರ್ತನ ಕೃಪೆಯಿಂದ ಕಾಯ್ದುಕೊಂಡು அநேக பெரிய பெரிய டாக்டர் எல்லாம் போய் சந்திச்சு பேசினேன். ಅನೇಕ
ಅನೇಕರು ಘನ ವೈದ್ಯರನ್ನು ಅಯ್ಯ ನೋಡಿದರು. ಎಲ್ಲ என்ன பரிசோதனை செய்து விட்டு உனக்கு ஒண்ணுமே இல்லை, ಅಯ್ಯ ನನ್ನನ್ನು ಶೋಧನೆ ಮಾಡಿ ನಿಮಗೆ ಏನು ಇಲ್ಲ ಅಂದರು. ரொம்ப அருமையா இருக்குது உடம்பு, ನಿಮ್ಮ ಶರೀರ ಬಹಳ ಸೌಖ್ಯದಲ್ಲಿದೆ. தேவப்பிள்ளை ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மணிப்பால் ஆஸ்பத்திரி ஸ்பெஷலே சொல்லிவிட்டான், ಮಣಿಪಾಲ್ ಆಸ್ಪತ್ರೆ ಸ್ಪೆಷಲಿಸ್ಟ್ ಹೇಳಿಬಿಟ್ಟರು, இன்னும் ஒண்ணுமே கிடையாது. ನಿಮಗೆ ಯಾವ ತೊಂದರೆಯೂ ಇಲ್ಲ. ಕಾರಣ ஜென்ரல் வீக்னஸா இருக்கிறது. ಅದು ಜನರಲ್ ಸಾಮಾನ್ಯವಾದ ಒಂದು ವೀಕ್ನೆಸ್ ಆಗಿದೆ. எங்க வீக்னஸா நான் இருக்கிறனோ ಎಲ್ಲಿ ಅಯ್ಯ ವೀಕ್ನೆಸ್ ಆಗಿದ್ದಾರೋ அங்க தொடுகிறான், ಅಲ್ಲಿಯೇ அங்க ಮುಟ್ಟುತ್ತಿದ್ದಾರೆ. தொட்டு என்ன பண்றான், ಅಲ್ಲಿ ಮುಟ್ಟಿ ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? நான் பிரசங்கம் செய்யக்கூடாது, ಪ್ರಸಂಗವನ್ನು ಮಾಡಬಾರದು. பெரிய ஒரு அடி எனக்கு அடிக்க வேண்டும், ಆ ದೊಡ್ಡ ಒಂದು ಒದೆಯನ್ನು ಹೊಡೆಯಬೇಕು. பிரசங்கம் செய்யாதபடிக்கு இருந்து இந்த சபையை அவர் ஆட்டாட்டி விட்டுறலான்னு பார்க்கறான். ಉಪದೇಶವನ್ನು ಮಾಡದಂತೆ ಸಭೆಯನ್ನು ಆಡಿಸಿ ಬಿಡೋಣ ಎಂದು ನೋಡುತ್ತಾನೆ. ஆனா அது நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ಅದು ನಡೆಯುವುದಿಲ್ಲ ಎಂದು ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. உங்களுடைய ஜெபங்கள், ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ, உங்களுடைய வாதாட்டங்கள் ನಿಮ್ಮ ವಾದಾಟದ ಪ್ರಾರ್ಥನೆ கட்டாயமா எனக்கு உதவி செய்வா. ಖಂಡಿತವಾಗಲೂ ಸಹಾಯ இதே ಮಾಡುತ್ತಾರೆ. போல தினகர் வாழ்க்கையில வந்து 3 மாசம் ராவும் பகலும் இருமுனார். ಇದೇ ರೀತಿ ದಿನಗರಿಯ ಬಾಳಿನ 3 ತಿಂಗಳು ರಾತ್ರಿ ಆಗಲು இரும்பி 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 ரத்தம் கக்கினார், ಕೆಮ್ಮಿ ಕೆಮ್ಮಿ ರಕ್ತವನ್ನು எலும்பு தொலாய் விட்டார். ಮೂಳೆ ಚಕ್ಕಳವಾಗಿ ಬಿಟ್ಟರು. பாருங்க, எனக்கு ஒரு ஆச்சரியம், ಅಯ್ಯವನಿಗೊಂದು ಆಶ್ಚರ್ಯ. பிரசங்கம் செய்யும் போது எப்போ ஒரு நேரத்துல அந்த தொண்டை கட்டுது, ಯಾವಾಗಲೂ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ತೊಂಡೆ ಕಟ್ಟುತ್ತದೆ. முடிஞ்ச பிறகு ಆದರೆ ಮುಗಿದ ಮೇಲೆ இந்த சபையில பாதி பேருக்கு ஜெபிக்கிறேன், ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ಅರ್ಧ ಜನಕ್ಕೆ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ. அநேக பேர்கிட்ட ஆலோசனை கொடுக்குறேன், பேசுறேன், ஒரு இரும்புல வர்றதில்ல. ಅನೇಕರಿಗೆ ಆಲೋಚನೆ ಕೊಡುತ್ತೇನೆ, ಆಕೆ ಕೆಮ್ಮು ಬರುವುದಿಲ್ಲ. எனக்கு ஆச்சரியமா இருக்குது. ಆಶ್ಚರ್ಯವಾಗಿದೆ. ஆகிய சாத்தான் என்னை பிரசங்கம் செய்ய விடக்கூடாதபடிக்கு பிரயாசப்படுகிறான். ಪ್ರಸಂಗ ಮಾಡದಂತೆ ಸೈತಾನ அது இத்தினாள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம், அத்தினாள் வரைக்கும் அப்படி பலகீனங்கள் இருக்கும். ಇಷ್ಟು ಅವನು ಕೇಳಿಕೊಂಡಿರುವ ದಿವಸದವರೆಗೂ ಈ ಬಲಹೀನತೆ ಇರುತ್ತದೆ. அவனுடைய திட்டங்கள் பரிபூர்ணமா நடக்காது, நடக்க கர்த்தர் விட மாட்டார். ಅವನ ತೀರ್ಮಾನಗಳು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ನಡೆಯುವುದಕ್ಕೆ ಕರ್ತನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. ஆகியால கர்த்தரை ஸ்தோத்திரிக்க, ಆದ್ರೆ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. ஆகியால கர்த்தர் சொல்லிவிட்டார், ಆದ್ರೆ ದೇವರು ಹೇಳಿದರು, 60 லட்சம் பழங்களை நீ சாப்பிடு, 60 ಲಕ್ಷ ಹಣ್ಣುಗಳನ್ನು ತಿನ್ನಿರಿ. இது ஒண்ணு மட்டும் வேண்டாம், ಇದು ಒಂದು ಮಾತ್ರ இது ತಿನ್ನಬೇಡ. ஒண்ணு எடுத்தியனா ಇದು ಒಂದು ತಿಂದು ಬಿಟ್ಟರೆ செத்துடுவேன், ಸತ್ತು ಬಿಡುತ್ತೀಯ. செத்தியனா ಇದು ಸತ್ತು நான் ಬಿಟ್ಟರೆ கொடுத்த ஏராளமான ஆசீர்வாதம் செத்த மனுஷனாகிய உனக்கு கிடைக்காது. ನಾನು ಕೊಟ್ಟ ಆಶೀರ್ವಾದವು ಸತ್ತು ಹೋದ ನಿನಗೆ ಸಿಕ್ಕುವುದಿಲ್ಲ. ஆகியால என் அன்பு தேவப்பிள்ளை, ಆದ್ರೆ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கை இருந்து கொள்ளுங்க. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ ಇದ್ದುಕೊಳ್ಳಿರಿ. ஏழத்தாழ 70 வருஷம் சோதித்தாள், ಹೆಚ್ಚು ಕಮ್ಮಿ 70 ವರ್ಷ ಶೋಧಿಸಿದರಂತೆ. 70 வருஷம் இவளுக்குள்ள பலகீனம், 70 ವರ್ಷದಿಂದ ಇವಳಿಗೆ ಬಲಹೀನತೆ. முதல்ல இவளுக்குள்ள சிந்தனையை தொட்ட ஆரம்பித்தான். ಮೊದಲು ಇವಳಿಗೆ ಯೋಚನೆಯನ್ನು ಮುಟ್ಟಲಾರಂಭಿಸಿದ. பாவம் வரும்போது சிந்தனையை தொட ஆரம்பிப்பான். ಪಾಪ ಬರುವಾಗ ಯೋಚನೆಯಲ್ಲಿ ಮುಟ್ಟುತ್ತಾನೆ. அது ஏன் சாப்பிடாதாரு, ಅದು ಯಾಕೆ ತಿನ್ನಬೇಡ அத ಅಂದ್ರೆ போய் பார்த்துடலாமே. ಅದನ್ನು ಸರ್ ಹೋಗಿ ನೋಡಿಬಿಡು. தினம் போறது பார்க்கறது, ದಿನವೂ ಹೋಗಿ ನೋಡುವುದು. 70 வருஷம் சோதித்தா. 70 ವರ್ಷ ಶೋಧಿಸಿದನಂತೆ. 70வது வருஷம் 70ನೇ ವರ್ಷ தோத்து போய்விட்டா. ಸೋತು ಹೋಗಿ ಬಿಟ್ಟಳು. சோதனையை பார்த்து பார்த்து ಶೋಧನೆಯನ್ನು ನೋಡಿ ನೋಡಿ பலகீனாகிவிட்டா. ಬಲಹೀನ ಒಂದು ಬಿಟ್ಟಳು. எப்பவும் சோதனையை பார்க்காதே, ಆವಾಗಲೂ ಸೋದನೆಯನ್ನು ನೋಡಿ, சோதனையை ஜெயிச்ச இயேசுவை பார்க்க வேண்டும். ಸೋದನೆಯನ್ನು ಜಯಿಸಿದ ಯೇಸುವನ್ನು நீ ನೋಡಬೇಕು. சோதனையை பார்த்தீங்கன்னா கட்டாயம் விழுந்துடுவேன். ನೀನು ಸೋದನೆ ನೋಡಿದರೆ ಬಿದ್ದು ಹೋಗುತ್ತೀಯ. இந்த சோதனை கட்டையே போயிட்டு போயிட்டு வருவா. ಈ ಸೋದನೆ ಹತ್ತಿರವೇ ಹೋಗಿ ಹೋಗಿ ಬರುತ್ತಿದ್ದಳು. இதுல என்ன இருக்கும், ಇದ್ರಲ್ಲಿ ಏನಿರಬಹುದು? இது என்ன இருக்கும், ಇದು ಏನಾಗಿರಬಹುದು? ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிறது. ಇದರಲ್ಲಿ ಏನೋ ಒಂದು ರಹಸ್ಯವಿದೆ. 70வது வருஷம் 70ನೇ ವರ್ಷ சாத்தான் கண்டுபிடிச்சிட்டான். ಸೈತಾನ್ ಕಂಡುಹಿಡಿದು ಬಿಟ್ಟನು. இதே அவ சிந்திச்சின இடத்துலயே சோதனை கொடுக்கிறான். ಅವಳು ಯೋಚನೆ ಮಾಡಿದ ಸ್ಥಳದಲ್ಲೇ ಸೋದನೆ ಕೊಡುತ್ತಾನೆ. என்ன சோதனை கொடுக்கிறான், ಅದೇನು ಸೋದನೆ ಕೊಡುತ್ತಾನೆ? இந்த பழத்தை சாப்பிடாத என்று சொன்னார் அல்லவா, ಈ ಹಣ್ಣನ್ನು ತಿನ್ನಬೇಡ ಎಂದು ಹೇಳಿದರಲ್ಲವಾ? சாப்பிடாத என்று சொல்லவில்லை, ಊಟ ತಿನ್ನಬೇಡ ಎಂದು இது ಹೇಳಲಿಲ್ಲ. ஒண்ணு மட்டும் சாப்பிடாத என்று சொன்னா. ಇದು ಒಂದನ್ನು ಮಾತ್ರ எவ்வளவு ತಿನ್ನಬೇಡ. ஞானத்தோட பேசுற பாருங்க பிசாசு. ಎಷ್ಟು ಜ್ಞಾನದಿಂದ ಸೈತಾನ್ ಮಾತಾಡ್ತಾನೆ ನೋಡಿರಿ. ஏன் தெரியுமா இது சாப்பிடாதன்னு சொன்னாரு, ಯಾಕೆ ಗೊತ್ತಾ ಇದನ್ನು ತಿನ್ನಬೇಡ ಎಂದು ಹೇಳಿದರು? நீயும் சாமி ஆயிடுற, ನೀನು ಸ್ವಾಮಿ ಆಗ್ತೀಯ. நீ சாமி ஆகுறது அவருக்கு இஷ்டமா, ನೀನು ಸ್ವಾಮಿ ಆಗುವುದು ಅವರಿಗೆ ಇಷ್ಟವಾ? அதனால தான் இதை மறைச்சி வச்சுக்கிறா தெரியுமா, ஏமாத்திர சாமி அது. ಅದನ್ನು ಮರೆ ಮಾಡಿ ನಿಮ್ಮನ್ನು ವಂಚಿಸುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. மகளே ಮಗಳೇ, நீ சாப்பிட்டு பாரு, ನೀನು ತಿಂದು ನೋಡು. நீ மனுஷியா இருக்க மாட்ட, ನೀನು ಮನುಷ್ಯಳಾಗಿರುವುದಿಲ್ಲ, சகலத்தையும் சிருஷ்டிக்கிற தெய்வமாய் விடுகிறாய். ಎಲ್ಲವನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದ ದೇವರಾಗಿ ಬಿಡುತ್ತೀಯ. பெண் ஆசை, ಅದು ಸ್ತ್ರೀ ಆದವಳೆ ஆசை. ಆಸೆ ಬಂದಿತ್ತು. அப்ப நான் தெய்வம் ஆயிடுவேனா? ಆಗ ನಾನು ದೇವರಾಗಿ ಬಿಡುತ್ತೇನೆ. பைத்தியக்காரி, நான் தான் அவனுக்கு சொல்றேன்னு.
ನಾನೇ ಹೇಳುತ್ತಿದ್ದೀನಿ, சத்தியமா நீ சாமி ஆயிடுவே. ನಿಜವಾಗಲೂ ನೀನು ಸ್ವಾಮಿ ಆಗಿ ಬಿಡುತ್ತೀಯ. சும்மா பிடுங்கி வாயில வை, அவ்வளவுதான். ಸುಮ್ಮನೆ ಅದನ್ನು ಕಿತ್ತು ಬಾಯಲ್ಲಿ ಇಡು ಅಷ್ಟೇ. பிடுங்கிட்டா வாயில வச்சுட்டா ಕಿತ್ತು ಬಾಯಲ್ಲಿ ಇಟ್ಟು ಬಿಟ್ಟಳು. மகிமையின் வஸ்திரம் கழட்டி போச்சு. ಮಹಿಮೆಯ ವಸ್ತ್ರ ಕಳೆದು ಹೋಗಿ தேவனோட பேச முடியாதடே. ದೇವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಮಾತಾಡದಂತಾಗಿ ಬಿಟ್ಟಿತ್ತು. பாய் முண்டை இவ்வளவு வரைக்கும் போயிட்டு நான் நல்லா இருந்துச்சு. ಇದುವರೆಗೂ ಹೋಗಿಬಿಟ್ಟಿದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿತ್ತು. புருஷனுக்கும் கொடுத்தாளாம். ಅದು ಗಂಡನಿಗೂ ಸಹ ಕೊಟ್ಟಳಂತೆ. அது எப்படி என்ன? ಹಾಗೆಂದ್ರೆ ಏನು? புருஷனையும் பாவத்துக்குள்ளாக்கி விட்டான். ಗಂಡನನ್ನು ಪಾಪದಲ್ಲಿ ಬೀಳಿಸಿ ಬಿಟ್ಟಳು. என் அன்பு தெய்வப்படி ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அவனும் சிந்திக்கிற தன்மை இல்லை. ಅವನಿಗೂ ಯೋಚಿಸುವ ಕಾರ್ಯ ಮಾಡಲಿಲ್ಲ. தேவன் சொன்னாரே, ದೇವರು ಹೇಳಿದರೆ சாப்பிடாதே என்று சொல்லி ತಿನ್ನಬೇಡ ಎಂದು நீ ಹೇಳಿದರು. ஏன் எடுத்துக்கொண்டு வந்தா? ನೀನು ಯಾಕೆ ಎತ್ತುಕೊಂಡು போய் ಬಂದೆ? எடுத்துட்டு போ என்று சொல்லியிருக்கலாம். ಎತ್ತುಕೊಂಡು ಹೋಗಿ ಎಂದು ಹೇಳಿರಬಹುದಿತ್ತು. 70 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி அவனுக்கு. 70 ವರ್ಷವಾಯಿತು ಮದುವೆ ಆಗಿ. அப்பதான் அவருக்கு புதுசு கல்யாணம் ஆகி தெரியுது. ಅವರಿಗೆ ಹೊಸ ಮದುವೆ ರೀತಿ அந்த ಕಾಣುತ್ತಿದೆ. காலத்துல 900 வருஷம் வரைக்கும் வாழ்வாங்களே. ಆ ಕಾಲದಲ್ಲಿ 900 ವರ್ಷದವರೆಗೂ ಬಾಳುತ್ತಿತ್ತು. 70 வருஷம் புது கல்யாணம் ஆகி தெரிஞ்சிச்சே. 70 ವರ್ಷ ಹೊಸ ಮದುವೆ ರೀತಿ ಕಾಣುತ್ತಿತ್ತು. புது கல்யாணம் பொண்ணு பேச்சை கேட்கலன்னா என்ன பண்ணுவா? ಹೊಸ ಮದುವೆ ಹೆಣ್ಣನ ಮಾತು ಕೇಳಿದರೆ ಏನು ಮಾಡುವುದು? இப்ப கூட நம்ம சபையில புது கல்யாண பொண்ணுங்களை பேச்சுக்களை கேட்டு நிக்கிறீங்க. ಈಗಲೂ ಸಹ ಹೊಸ ಮದುವೆಯಾದ ಹೆಣ್ಣುಗಳ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳುತ್ತಿದ್ದೀರಾ? அது உட்காரணும் ஏந்திரிக்கிறீங்க. ಅದು ಹೇಳಂದ್ರೆ ಹೇಳುವುದು, ಕುಳಿತುಕೊಳ್ಳುವುದು. ஸ்டாண்டப் அந்த பெஞ்ச் மேலே ஏஞ்சி நின்னுக்கிறீங்க. ಬೆಂಚ್ ಮೇಲೆ ನಿಂತ್ಕೊ ಅಂದ್ರೆ ಬೆಂಚ್ ಮೇಲೆ ನಿಲ್ಲುತ್ತೀರಾ? இது கூடாத காரியம். ಇದು ಆಗದಂತ ಕಾರ್ಯ. ஆண்டவரை காட்டிலும் மணி பெருசாகி விட்டாலே. ದೇವರಿಗಿಂತಲೂ ಹೆಂಡತಿ ದೊಡ್ಡವಳಾಗಿ ಬಿಟ್ಟಳು. எடுத்து வாயில இவனை போட்டுக்கலாம். ಇದನ್ನು ಎತ್ತಿಕೊಂಡು ಇವನು ಹಾಕಿಕೊಂಡು ಬಿಟ್ಟನು. 2 பேரும் சாமி ஆகல. ಇಬ್ಬರು ಸ್ವಾಮಿ ಆಗಲಿಲ್ಲ. நிக்கர் இல்லாத பண்ணிட்டான். ನಿಕ್ಕರ್ ಇಲ್ಲದಂತೆ ಮಾಡಿಬಿಟ್ಟರು. நிர்வாணி ஆகிவிட்டான். ಬೆತ್ತಲೆ ಆಗಿ. நான் சொல்ல பைபிள் சொல்லுது, நீ நிர்வாணி என்ன சொன்ன நிக்கர் கூட இல்ல. ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, ನೀನು ಬೆತ್ತಲೆ ಎಂದರೆ ನಿಕ್ಕರ್ ಸಹ ಇಲ್ಲ. 2 பேரும் ஓடி ஒளிய ஆரம்பிச்சாங்க. ಇಬ್ಬರು ಓಡಿ ಹೋಗಿ ಅವಿತುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. மகிமையின் வஸ்திரம் போச்சு. ಮಹಿಮೆಯ ವಸ್ತ್ರ ಹೋಗಿ ಬಿಟ್ಟಿತು. இவளுக்கு ஒரு புது ஐடியா. ಇವನಿಗೊಂದು ಹೊಸ ಐಡಿಯಾ ಬಂದಿತ್ತು ಇವಳಿಗೆ. ತಾವು நீ ஒன்னும் பயப்படாதே. ನೀನು ಭಯಪಡಬೇಡ. நான் உனக்கு பாரு என்ன மாதிரி ஷூட் தைக்கிறேன் பாரு கல்யாணத்துக்கு. ಮದುವೆಗೆ ಎಷ್ಟು ಅಂತ ಶೂಟ್ ಅನ್ನು இந்த கல்யாணத்துல பொண்ணுங்க வந்து புருஷனுங்களுக்கு ஷூட் செலக்ட் பண்ணுங்க. ಈಗಿನ ಕಾಲದಲ್ಲಿ ಹೆಣ್ಣುಗಳು ಗಂಡನಿಗೆ ಶೂಟ್ ಅನ್ನು ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡುತ್ತಾರೆ. அந்த காலத்துல கல்யாணம் சொன்னாக்கா தாய் மட்டும் தான் போய் செலக்ட் பண்ணோம். ಆ ಸಮಯದ ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಮದುವೆ ಎಂದರೆ ತಾಯಿ ಮಾತ್ರ ಹೋಗಿ ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡುತ್ತಿದ್ದಳು. இந்த காலத்துல பொண்ணு தான் போய் செலக்ட் பண்ணுது. ಈ ಕಾಲದಲ್ಲಿ ಹೆಣ್ಣು ಹೋಗಿ ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡುತ್ತಾರೆ. அது எப்பேற்பட்டது செலக்ட் பண்ணுது? ಅದು ಯಾವ ರೀತಿಯನ್ನು ಆರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾಳೆ? உடம்பெல்லாம் தெரியற பொடியை செலக்ட் பண்றா அவ. ಶರೀರವೆಲ್ಲ ಕಾಣುವಂತಹ ಬಟ್ಟೆಯನ್ನು ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡುತ್ತಾಳೆ. இதுதான் எனக்கு வேணும்ன்றா. ಇದೇ ನನಗೆ ಬೇಕು ಅನ್ನುತ್ತಾಳೆ. 50 கடை சுத்துறா. 50 ಅಂಗಡಿ நம்ம சபையிலே நடந்துக்கிட்டு இந்த கதை நடந்துக்குது இப்ப கூட. ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ನಡೆಯಿತು, ಈಗಲೂ ನಡೆಯುತ್ತಿದೆ ಈ ಕತೆ. என் அன்பு தெய்வப்பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, வாழ்க்கையில பாருங்க, ಬಾಳಿನಲ್ಲಿ ನೋಡಿರಿ, கிறிஸ்து அன்பை விட்டு மனுஷனுடைய அன்பு எவ்வளவு பெருசு. ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿಯನ್ನು அது ಬಿಟ್ಟರೆ பெருசா நினைச்சு விட்டான். ಅದನ್ನು ದೊಡ್ಡದಾಗಿ ನೆನೆಸಿಬಿಟ್ಟಳು. கர்த்தர் வராரு. ದೇವರು ಬರುತ್ತಾರೆ. அத்திப்பழத்தை ஒத்துக்குனாங்க. ಅಂಜೂರ ಮರವನ್ನು ಬಳೆ அந்த இலைங்களெல்லாம் மூடிட்டாங்க. ಆ ಎಲೆಯಲ್ಲೆಲ್ಲ ಮುಚ್ಚಿಕೊಂಡರು. அந்த அத்திமரம் என்ன? ಆ ಅಂಜೂರದ ಮರ அது சபிக்கப்பட்ட இலை. ಅದು ಸ್ಥಾಪಿಸಲ್ಪಟ್ಟ ಎಲೆ. நல்லா பண்ணி ட்ரெஸ் பண்ணாங்க. எப்படி இருக்கிற பாருங்க, மாப்பிள்ளை எப்படி இருக்கிறான். ಅದು ಬಟ್ಟೆ ಹಾಕಿಕೊಂಡು ಯಾಕೆ மாப்பிள்ளை வந்தா மாட்டு வண்டியில, பொண்ணு வந்தா பொண்ணு வண்டியிலன்னு 2 பேரும் ஷூட் ரெடி பண்ணிக்கின்னு இப்போ பாரு ஆண்டவரை நம்ம பார்த்த ஒரு ஷாக் அடிக்கிறார். ದೇವರೇ ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಆಶ್ಚರ್ಯ ಪಡುತ್ತಾರೆ. ನೋಡಿರಿ ಎಂದು எப்படி வருவார் இப்போ ஆண்டவரே? ದೇವರು ಯಾಕೆ ಬರುತ್ತಾರೆ? நம்மளுக்கு பெரிய மாலையை கொண்டாந்து போட்டு நம்மளை தர்பாரில் உட்கார வைப்பார். ನಮಗೆ ಮಾಲೆ ಹಾಕಿ ದರ್ಬಾರಲ್ಲಿ ಕುಳ್ಳಿರಿಸಿ அந்த ಬಿಡುತ್ತಾರೆ. காலத்தை நம்மளுக்கு ரிசப்ஷன் வைக்கிறார் பாரு. இப்போ ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಇಟ್ಟಿರಲಿಲ್ಲ, ಈಗ ರಿಸೆಪ್ಷನ್ ಇಡುತ್ತಾರೆ ನೋಡಿ. ஆதாமே என் மகனே எங்கே இருக்கிறாய்? தெரியாத அவருக்கு எங்க இருக்கிறான்ட்டு. ಆದಾಮನೇ ಮಗನೇ ಎಲ್ಲಿ ಎಂದರೆ ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲವ ಎಲ್ಲಿದ್ದಾರೆ. இது வரைக்கும் ஆண்டவரே என்று முன்ன போவான். ಇದುವರೆಗೂ ದೇವರೇ ಎಂದು ಮುಂದೆ ಹೋಗುತ್ತಿದ್ದನು. ஒளியறான், ಅವಿತುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. நான் நிர்வாணியா இருக்கிறேன்னு சொல்லி ஒளிஞ்சு நிற்கிறேன். ஆண்டவரே உனக்கு முன்பாக நிற்க முடியவில்லை. ಸ್ವಾಮಿ, ನನ್ನ ಬೆತ್ತಲೆ ಆಗಿದ್ದೇನೆ, ಅವಿತುಕೊಂಡಿದ್ದೇನೆ, ನಿಮ್ಮ ಮುಂದೆ நிர்வாணி என்று சொன்னது யாருப்பா? ನಿಮ್ಮನ್ನು ಬೆತ್ತಲೆ ಮಾಡಿದ್ದು ಯಾರಪ್ಪ ಹೇಳಿದ್ದು? அப்பளத்த சாபம். ಆಗಲೇ ಶಾಪ. அவனுக்கு சாபம். ಅವನಿಗೆ ಶಾಪ. சாபத்தை பற்றி பேச நிறைய கதை சாயந்தரம் வரைக்கும் அவன் பிரசங்கம். ಶಾಪ ವಿಷಯದಲ್ಲಿ ಸಾಯಂಕಾಲವರೆಗೂ ಪ್ರಸಂಗವಾಗುತ್ತೆ. எத்தனை விதமான சாபம் இருக்கிறது. ಎಷ್ಟು ವಿಧವಾದ ಶಾಪಗಳಿವೆ. நம்ம சபையில எத்தனை பேருக்கு எத்தனை குடும்பத்து மேலே என்னென்ன வித சாபம் இருக்கிறது என்று
ஓரளவுக்கு கர்த்தர் எனக்கு வெளிப்பாடு கொடுக்கிறார். ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಶಾಪವಿದೆ அந்த ಎಂಬುದನ್ನು சாபம் உன் பிள்ளைங்களுக்கு தொடுமா இல்லையா என்று கர்த்தர் சொல்ல ஆரம்பிக்கிறார். ಆ ಶಾಪ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ಮುಟ್ಟುತ್ತದಾ அது உன்னுடைய பேர பிள்ளைக்கு தொடுமா இல்லையா ಅದು ನಿಮ್ಮ ಮೊಮ್ಮಕ್ಕಳಿಗೆ ಮುಟ್ಟುತ್ತದಾ ಇಲ್ಲವೆಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. அன்பு தேவ பிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கையா இருந்துக்கோ, உனக்கு தர மாட்டோமா? ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ அங்கத்தான் சாபம் ஸ்டார்ட் ஆச்சு. ಅಲ್ಲಿ ಆ ಶಾಪ ಆರಂಭವಾಯಿತು. இத்தீனி ஆசீர்வாதம் கொடுத்தாரே, ಇಷ್ಟು ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಕೊಟ್ಟರೆ என்ன செய்தார் தெரியுமா? ಏನು ಮಾಡಿದರು ಗೊತ್ತಾ? 3:23 ஆதியாக புஸ்தகம் 3:23 ಆದಿಕಾಂಡದಲ್ಲಿ துரத்திட்டாராம் பாருங்க. ಓಡಿಸಿ ಬಿಟ್ಟರಂತೆ ನೋಡಿರಿ. ಅವನು ಉತ್ಪತ್ತಿಯಾದ ಭೂಮಿಯನ್ನೇ ವ್ಯವಸಾಯ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಅವನನ್ನು ಏದೆನ್ ತೋಟದಿಂದ ಹೊರಡಿಸಿ ಬಿಟ್ಟನು. ಅದಲ್ಲದೆ ಜೀವವೃಕ್ಷಕ್ಕೆ ಕಾಯುವ ದಾರಿಯನ್ನು ಕಾಯುವುದಕ್ಕೆ ಆತನು ಯೋರ್ದಾನ್ ವನದಲ್ಲಿ ಪೂರ್ವ ದಿಕ್ಕಿನಲ್ಲಿ ಕೇರೋಬಿರಿಯನ್ನು நிவாசிமா அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதோன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். துரத்திட்டார். ಹೊರಡಿಸಿ Get out. ಬಿಟ್ಟರು. ಹೋಗಿಬಿಡು, போங்க. ಇಲ್ಲಿಂದ ಹೋಗಿಬಿಡು. ஆத்தின் ஆசீர்வாதம் வேஸ்ட் ஆச்சு. ಅಷ್ಟು ಆಶೀರ್ವಾದ ವ್ಯರ್ಥವಾಯಿತು. 70 வருஷம் வரைக்கும் அந்த ஆசீர்வாதத்தை வைத்துக் கொண்டிருந்தார். 70 ವರ್ಷದವರೆಗೆ ಆಶೀರ್ವಾದದಲ್ಲಿಟ್ಟರು. தேவன் பட்சிக்கிற அக்கினி ದೇವರು ದಹಿಸುವ ಅಗ್ನಿ அங்க ಆಗಿ இருக்க முடியாது. ಅಲ್ಲಿ ಇರಲಾಗುವುದಿಲ್ಲ. இவன் அத்தி பரத்தை போட்டுக்கிட்டு அங்க இருக்க முடியாது. ಇವರು ಅಂಜೂರದ ಎಲೆ ಇಟ್ಟುಕೊಂಡು இந்த ಆಳುವುದಿಲ್ಲ. உலகத்தை நியாய தீர்க்கும் போது ಲೋಕವನ್ನು ನ್ಯಾಯ ತೀರಿಸುವ தான தர்மம் என்ற நீ வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு உலகமே நீ நிக்க முடியாது. ದಾನ ಧರ್ಮ ವಸ್ತ್ರ ಹಾಕಿದರೆ ಲೋಕವೇ இந்த உலகத்துல மகா பெரிய பிரதமர ராஜாவ மந்திரியா திவானா இருந்தா ಈ ಲೋಕದಲ್ಲಿ ರಾಜ ಮಂತ್ರಿ ದಿವಾನನಾಗಿದ್ದರೂ ಸಹ பரலோகத்துக்கு முன்ன நிக்க முடியாது. ಪರಲೋಕಕ್ಕೆ ಮುಂದೆ ನಿಲ್ಲಲಾಗುವುದಿಲ್ಲ. ஏ? ಯಾಕೆ? உன்னை தானம் தர்மம் கந்த துணி. ನಿನ್ನ ದಾನ ಧರ್ಮಗಳೆಲ್ಲ ಹೊಲಸು ಬಟ್ಟೆ. அவர் தானத்தை செய்துகிறார், தர்மத்தை செய்துகிறார் சிலுவிலே. ಅವರು ಸಿಲುಬೆಯಲ್ಲಿ ದಾನ ಧರ್ಮ ಮಾಡಿದ್ದಾರೆ. அந்த தானத்தை தர்மத்தை நீ பெற்றுக்கொண்டு நீதிமானாக முடியும். ಆ ದಾನ ಧರ್ಮವನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ನೀತಿವಂತನಾಗಲು ಸಾಧ್ಯ. தேவ சாயலாக முடியும். ದೇವರ ಸ್ವರೂಪವಾಗಲು ಸಾಧ್ಯ. ஆகையால என் அன்பு தேவரே, ಆದ್ದರಿಂದ ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆகையால துரத்தி விட்டாரா? ಅಲ್ಲಿಂದ ಓಡಿಸಿ ಬಿಟ್ಟರಂತೆ. துரத்தி விட்டு கத்தி வச்சு விட்டார். ಓಡಿಸಿ ಬಿಟ್ಟು ಕತ್ತಿಯನ್ನು ಇಟ್ಟರಂತೆ ಅಲ್ಲಿ. ஆனாலும் ಆದರೂ சொல்லிவிட்டா, ಹೇಳಿದರು, இந்த உலகத்துல இருக்கிற உனக்கு தான் கொடுத்தேன், ಈ ಲೋಕವನ್ನು ನಿನಗಾಗಿ ಕೊಟ್ಟೆ, ஆனா இந்த உலகம் ஒன்று இல்ல. ಆದ್ರೆ ಈ ಲೋಕ ನಿನ್ನದಲ್ಲ. பெரிய கிரேட் லாஸ். ಎಷ್ಟು ದೊಡ್ಡ, ಎಷ್ಟು ಅವರಿಗೆ ಲಾಸ್. உலகத்தை நமக்காக உண்டாக்குனார். ಲೋಕವನ್ನು ನಮಗಾಗಿ ಉಂಟು இந்த ಮಾಡಿ உலகத்தை இருக்கிற ಲೋಕದಲ್ಲಿ ಇದ್ದೀಯಾ? இந்த உலகம் ஒன்று இல்லப்பா. ಈ ಲೋಕವು ನಿನ್ನದಲ್ಲ. உனக்கு கொடுத்த ನಿನಗೆ ಕೊಟ್ಟೆನು, அவனுக்கு வித்துட்டப்பா. ಅವನಿಗೆ ಮಾರಿಬಿಟ್ಟೆಯಪ್ಪ. அதை வாங்கறதுக்கு தான் சிலுவையில் போனாராம். ಅದನ್ನು ಕೊಂಡುಕೊಳ್ಳಲು ಸಿಲುಬೆಗೆ ஒரு ரகசியங்கள் உண்டு. இதெல்லாம் ಉನ್ನತವಾದ ರಹಸ್ಯವಾದ ಕಾರ್ಯ. இந்த ரகசியங்களை நான் பேசக்கூடாதுன்னா சாத்தான் ஏதாவது என் சரீரத்தில் ஒரு பலவீனத்தை கொண்டு வந்திருக்கிறான். ಈ ರಹಸ್ಯ ಮಾತಾಡಬಾರದು ಸೈತಾನ ಬಲಹೀನತೆ ಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾನೆ. நான் பேசவில்லை, ಇದನ್ನು ನಾನು எனக்கு ಮಾತಾಡುತ್ತಿಲ್ಲ. தெரியாது. ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஒன்று மட்டும் தெரியும், ಒಂದು ಮಾತ್ರ ಗೊತ್ತು, ஏசு சாமி மட்டும் தெரியும். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಮಾತ್ರ ಗೊತ್ತು. அவன் தெரியாது, ஊவும் தெரியாது, ஈயும் தெரியாது. ಆ ಹೂ ಈ ತಿಳಿಯುತ್ತಿಲ್ಲ. இயேசு சுவாமி தெரியும். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಮಾತ್ರ ಗೊತ್ತು. பாரட்ல படிக்கவில்லை, நான் ಬಾರಟ್ಲ ஐசிஎஸ் படிக்கவில்லை, ஐஏஎஸ் படிக்கவில்லை, ಐಎಎಸ್ ಓದಲಿಲ್ಲ. என்ன மன்னியுமாண்டவரே, ಕ್ಷಮಿಸಿಬಿಡಿ. அத்தனை பேரும் வேதத்துக்கு முன்பாக நின்னா எங்க முன்ன டக்கர் அடிக்க வேண்டும். ಅಷ್ಟು ಜನರು ನಿಂತರೆ ಮುಂದೆ ನಿಲ್ಲಲಾಗುವುದಿಲ್ಲ. ಯಾಕೆ? நான் உலக ஞானி அல்ல, ನಾನು ಲೋಕದ ಜ್ಞಾನಿ ಅಲ್ಲ, தெய்வ ஞானி. ದೇವರ ಜ್ಞಾನಿ. அந்த ஞானத்தை கொடுத்தவர் சிலுவிலே எங்க அப்பா. ಆ ಜ್ಞಾನವನ್ನು ಸಿಲುಬೆಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟವರು இந்த ನಮ್ಮ ಅಪ್ಪ உலக ಯೇಸು. ஞானம் தெய்வ ஞானத்துக்கு முன்ன நிக்க முடியாது, விழுந்து பசுமாய் விடுகிறது. ಈ ಲೋಕದ ಜ್ಞಾನ ದೇವರ ಮುಂದೆ, ಆ ಜ್ಞಾನದ ಮುಂದೆ ಸುಟ್ಟು ಬೂದಿ ಆಗಿದೆ. ஏ உலக ஞானியே, ಲೋಕದ ஓ ಜ್ಞಾನ தர்க்கவாதியே, ತರ್ಕ ಮಾಡುವ எங்கே அவரோட ஞானம் ಎಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಜ್ಞಾನ? சுட்டெரிஞ்சு போய்விட்டதல்ல. ಸುಟ್ಟಿ ಉರಿದು கிறிஸ்து ಹೋಗಿಬಿಡುತ್ತದೆ. வரும்போது எல்லாமே சுட்டெரிஞ்சு போய்விடுகிறது. ಕ್ರಿಸ್ತರು ಬರುವಾಗ ಎಲ್ಲವೂ ಸುಡಲ್ಪಡುತ್ತದೆ. தெய்வ ஞானம் ஒன்று தான் நம்மோடு இருக்கிறது. ದೇವರ ಜ್ಞಾನ ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿದೆ. ஆகையால என்ன தெய்வ பிள்ளை ಆದ್ದರಿಂದ ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, துரத்தி விட்டாரு, ಓಡಿಸಿ ಬಿಟ್ಟು துரத்தி விட்டு ಓಡಿಸಿ ಬಿಟ್ಟು கவலையோட இருக்கிறார். ಚಿಂತೆಯಿಂದ ಕುಂತಿದ್ದಾರೆ. என் புள்ளியை துரத்திட்டுனப்பா, ನನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಓಡಿಸಿ ಬಿಟ್ಟೇನೆ, மறுபடியும் எப்படி சேர்க்கறது? ಮತ್ತೆ ಯಾಕೆ ಸೇರಿಸುವುದು? என் புள்ளியை ஆட்சி துரத்திட்டுனப்பா, ನನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಒಡೆದು ಓಡಿಸಿ ಬಿಟ್ಟೆ.
என் பிள்ளை எப்படிப்பா சேர்க்கறது? ನನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಯಾಗ ಮತ್ತೆ ಸೇರಿಸುವುದು? அவருக்கு ராவும் பகலும் அமைதி இல்லாத ஆயிடுச்சு. ಅವರಿಗೆ ರಾತ್ರಿ ಹಗಲು சூரியனை பார்க்கறாரு, சமாதானம் இல்லை. ಸೂರ್ಯ ನೋಡುತ್ತಾರೆ, ಸಮಾಧಾನವಿಲ್ಲ. சந்திரனை பார்க்கறாரு, சமாதானம். ಚಂದ್ರ ನೋಡುತ್ತಾರೆ, ಸಮಾಧಾನ. சகல சிருஷ்டியை பார்க்கறாரு, சமாதானம். ಸೃಷ್ಟಿಯನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ, ಸಮಾಧಾನ. கோடிக்கணக்கான தெய்வத்தோடு பாடுகிறார்கள், அந்த பாட்டை கேட்க மாட்டேன்றார். ಕೋಟಿಗಟ್ಟಲೆ ದೂತರ ಹಾಡನ್ನು ಕೇಳುವುದಿಲ್ಲ ஆண்டவர் ಅನ್ನುತ್ತಾರೆ. ஏன் இப்படியே கவலை? ಯಾಕೆ ಸ್ವಾಮಿ ಚಿಂತೆಯಿಂದಿದ್ದೀರಾ? என் பிள்ளையை தொட்டிட்டுனப்பா, ನನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಓಡಿಸಿಬಿಟ್ಟೆ ಅಪ್ಪ. என் அன்பு தெய்வமே, ಪ್ರಿಯ ದೇವರ மாசற்ற அன்பு, ವಿಶೇಷವಾದ ಪ್ರೀತಿಯುಳ್ಳವರೇ, உன்னை பற்றி உன் குடும்பத்தில் கவலை இல்லாமல் இருக்கலாம். ನಿನ್ನ ಕುಟುಂಬದ ನಿಮಗೆ ಚಿಂತೆ ಇಲ್ಲದಿರಬಹುದು. உன் வாழ்க்கையில் யாரும் கவலைப்படாமல் இருக்கலாம். ನಿನ್ನ ಬಾಳಲ್ಲಿ ಯಾರು ಚಿಂತೆ ಮಾಡದಿರಬಹುದು. கவலைப்படுகிறவர் இருக்கிறார். ಚಿಂತೆ ಮಾಡುವ ಒಬ್ಬರಿದ್ದಾರೆ. ஆண்டவரே நீ இல்லை ದೇವರ என்றால் கவலைப்படாத ஒரு தெய்வம் அவர் தான். ಚಿಂತೆ ಮಾಡದ ದೇವರು ಅವರೊಬ್ಬರಿದ್ದಾರೆ. எப்பொழுதுமே நம்மளை பற்றி ஒரு கவலை. ಯಾವಾಗಲೂ ನಮ್ಮ ವಿಷಯದಲ್ಲಿ ಚಿಂತಿಸುವರಾಗಿದ್ದಾರೆ. ஏன் சாமி கவலை? ಯಾಕೆ ಸ್ವಾಮಿ? நீ என்னோட சாயல், ನೀ ನನ್ನ ಸ್ವರೂಪ, என்னோட ಸ್ವರೂபம். ನನ್ನ ರೂಪವಾಗಿದ್ದೀಯಪ್ಪ. தேவதூதனை விழுந்து போய்விட்டான். ದೇವದೂತನು ಬಿಟ್ಟು ಹೋಗಿಬಿಟ್ಟನು. நீ என்னை கனப்படுத்தி ஆராதிப்பேன் அல்லவா, நீ என்னோட சாயலை உண்டாக்க. ನಿನ್ನನ್ನು ಘನಪಡಿಸಿ ಆರಾಧಿಸಿ ನನ್ನ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ಉಂಟು ಮಾಡಿದ್ದೇನೆ. ஏன் அவரை சாயலை உண்டாக்க? ಯಾಕೆ ಅವರ ರೂಪದಲ್ಲಿ ಉಂಟು ಮಾಡಿದರು? தேவனை ஆராதிக்க வேண்டும் என்றார். ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸಿ, தேவனை துதிக்க வேண்டும் ದೇವರನ್ನು என்றார். ಸ್ತುತಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ, தேவனை கனப்படுத்த வேண்டும் என்று. ದೇವರನ್ನು ಘನಪಡಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ. ஆகியால தேவபிள்ளைகளே, ಆದ್ದರಿಂದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, துதி கனம் மகிமை அவருக்கே செலுத்துகிறேன். ಘನಮಾನ ಮಹಿಮೆ ಅವರಿಗೆ ಸಲ್ಲಿಸು. கோடிக்கணக்கான தூதர்கள் உம்மை துதிக்கிறார்கள் சுவாமி. ಕೋಟ್ಯಾಂತರ ದೂತ ನಿಮ್ಮನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತಾರಪ್ಪ. கோடி கோடி ವ್ಯತ್ಯಾಸ தூதர்கள் உண்டா? ವ್ಯತ್ಯಾಸ ಕೋಟಿಗಟ್ಟಲೆ ದೂತರಿದ್ದಾರಂತೆ. அத்தனை பேரும் துதிக்கிறார்கள் ஆண்டவரே. ಅಷ್ಟು ಜನರೆಲ್ಲ ಸ್ತುತಿಸುತ್ತಾರಲ್ಲಪ್ಪ. அவங்களாம் வேலைக்காரப்பா, ಅವರೆಲ್ಲ ಕೆಲಸದವರಪ್ಪ. என் பிள்ளைங்க என்ன துதிக்கவே, ನನ್ನ ಮಕ್ಕಳು ನನ್ನನ್ನು என் ಆರಾಧಿಸಬೇಕು. பிள்ளைங்க என்ன ஆராதிக்கவே. ನನ್ನ ಮಕ್ಕಳು ನನ್ನನ್ನು ಆರಾಧಿಸಬೇಕು. என் அன்பு தேவபிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஒரு குரு போனானா, ಒಂದು ಗುರು ಹೋದರಂತೆ. ஆண்டவரே ದೇವರೇ, ஒரு நாளைக்கு 1000 தடவை நான் உனக்கு துதி செலுத்துகிறேன். ಒಂದು ದಿನಕ್ಕೆ 1000 ಸಾರಿ ನಿಮ್ಮನ್ನು ಸ್ತುತಿಸುತ್ತೇನೆ. அந்த ஆரிக்க சாமிக்கான பாரு, ஒரு நாளைக்கு 2 தான் துதி செலுத்துகிறான். ಆ ಆರಕ್ಕೆ ಸ್ವಾಮಿ ಒಂದು ದಿವಸಕ್ಕೆ 2 ಸಲ ಸ್ತುತಿ ಹೇಳುತ್ತಾನೆ. கர்த்தர் சிரித்தாரா? ದೇವರು ನಗೆ ಆಡಿದರಂತೆ. குடும்பத்துல பாரங்களை வைத்துக் கொண்டு 2 அவர் துதிக்கிறான், ரெண்டு டைம் துதிக்கிறான். ಕುಟುಂಬದ ಸಮಸ್ಯೆಗಳು ಇಟ್ಟುಕೊಂಡು 2 ಸಾರಿ ಸ್ತುತಿ சன்னியாசி ಮಾಡುತ್ತಾನೆ. உனக்கு என்ன இருக்குது என்று நீ எத்தனை தடவை துதிக்கலாம் தெரியுமா? ನೀ ಸನ್ಯಾಸಿ, ನಿನಗೆ ಏನಿದೆ, ಎಷ್ಟು ಸಲವಾದರೂ ನೀನು ಆರಾಧಿಸಬಹುದಲ್ಲವಾ? உன்னுடைய துதியை காட்டிலும் அவனோட துதி எனக்கு விசேஷம். ನಿನ್ನ ಸ್ತುತಿಗಿಂತ ಅವರ ಸ್ತುತಿ ವಿಶೇಷ. குடும்ப பாரம், போராட்டம், சோதனை மத்தியிலே என்ன துதிக்கிறானே, ಕುಟುಂಬ ಭಾರ, ಹೋರಾಟ, ಶೋಧನೆ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಾನು ಆರಾಧಿಸುತ್ತಾನೆ. அந்த துதிகளை நான் எடுத்துக்கொள்ள பரலோகத்திலிருந்து வர ஆரம்பிக்கிறேன். ಆ ಸ್ತುತಿಗಳನ್ನು ಎತ್ತಲು ಪರಲೋಕದಿಂದ ಬರುತ್ತೇನೆ. எத்தனையோ வனாந்தரங்களில் கோடிக்கணக்கான சன்னியாசிகள் ஜெபிக்கிறார்கள், துதிக்கிறார்கள், தவம் செய்கிறார்கள் என கர்த்தர் கொம்பை காமித்தார். ಎಷ್ಟು ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಋಷಿ ಮುನಿಗಳು ತಪಸ್ಸು ಮಾಡುತ್ತಾರೆ ಎನ್ನುವರಿಗೆ ತೋರಿಸಿದ್ದಾರೆ. ಅವರಿಗೆ அதெல்லாம் பெருசு. ಅದೆಲ್ಲ ದೊಡ್ಡದು. அந்த சன்னியாசிகளை போய் கேட்டா, ಆ ಋಷಿಗಳನ್ನು ಕೇಳಿದರೆ, ஐயா மெய்யான தேவன் யார்? ಅಯ್ಯ ನಿಜವಾದ காவி ದೇವರು துணி ಯಾರು? போட்டு தாடி வளர்த்து விட்டு சன்னியா பெருமானாகிய இயேசு கிறிஸ்து தவிர இந்த உலகத்தில் வேற யாரும் இல்லை. ಆ ದಾಡಿ ಬಿಟ್ಟು ಕಾವಿ ಹಾಕಿ ದೇವರು ನನ್ನ ತಂದೆಯಾದ ದೇವರು ಯೇಸು ಬಿಟ್ಟರೆ ஏன் ಯಾರು நீங்க ಇಲ್ಲ? போய் ஜனங்களுக்கு அறிவிக்க கூடாது? ಯಾಕೆ ನೀವು ಹೋಗಿ ಜನಗಳಿಗೆ ಸುವಾರ್ತೆ நாங்கள் உபாசம் ಹೇಳಬೇಕು? எடுத்து எங்க சரீரம் ஓடி ஆகிவிட்டது. ನಮ್ಮ ಉಪವಾಸ ತೆಗೆದು ಶರೀರವು ಬಳಲಿ ಬಿಟ್ಟಿದೆ. நாங்கள் போக முடியாது. ನಾವು ಹೋಗಲಾಗುತ್ತಿಲ್ಲ. பின்ன என்ன ஊழியம் செய்றீங்க? ಮತ್ತೆ ಏನು ಸೇವೆ ಮಾಡುತ್ತಿದ್ದೀರಾ? சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், ಸಭೆಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. ஊழியக்காரக்காக ஜெபிக்க சேவை- கர்த்தர் எங்களை செய்து கொண்டிருக்கிறார். ಸೇವಕರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವ ஏராளமான ದೇವರು சன்னியாசிகள் ஜெபிக்கிறத கர்த்தர் எடுத்து போய் காட்டினார். ಅನೇಕ ಸನ್ಯಾಸಿಗಳು ಪ್ರಾರ್ಥಿಸುವುದನ್ನು ದೇವರು ತೋರಿಸಿದ್ದಾರೆ. ಎಲ್ಲ இந்து சன்னியாசிகளா இருக்கிறார்கள். ಎಲ್ಲ ಹಿಂದೂ ಸನ್ಯಾಸಿಗಳಾಗಿದ್ದಾರೆ. ஒருவனாகிய இந்து சன்னியாசிகள் எல்லாம் கிறிஸ்து சன்னியாசிகளை மாறிட்டார். ಎಲ್ಲ ಕ್ರಿಸ್ತ ಸನ್ಯಾಸಿಗಳಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟು ಬಿಟ್ಟರು. அவருக்கே கனத்தையும் மகிமையும் துதியும் செலுத்த ஆரம்பித்தார். ಅವರಿಗೆ ಘನಮಾನ ಮಹಿಮೆ ಸಲ್ಲಿಸುತ್ತಾರೆ. தேவபிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவன் செய்தார், ஒன்றும் செய்ய முடியவில்லை. ದೇವರು ಏನು ಮಾಡಲಾಗುತ್ತಿಲ್ವಂತೆ. அப்பொழுதுதான் அந்த இடத்துல என்ன ஆகிவிட்டார்கள்? ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಏನಾಗಿಬಿಟ್ಟರು? இருட்டின் பிள்ளைகள் வேற, வெளிச்சத்தின் பிள்ளைகள் வேற ஆகிவிட்டார். ಬೆಳಕಿನ ಮಕ್ಕಳನ್ನು ಕತ್ತಲೆಯ ಮಕ್ಕಳನ್ನು ಬೇರೆ ಬೇರೆಯಾಗಿ ಮಾಡ್ತಿರಂತೆ. எபேசியர் 1:4 வாசிக்கும் போது, ಎಪೆಸಲು 1ನೇ ಅಧ್ಯಾಯ 4 தேவன் உலகத்திலே தேடி தேடி எடுக்கிறாரா, ದೇವರು ಲೋಕದಲ್ಲಿ ಹುಡುಕಿ ಹುಡುಕಿ தன் ಎತ್ತುತ್ತಾನೆ. பிள்ளைகளா யார் இருப்பார் என்று சொல்லி ஆண்டவர் தேடி எடுக்கிறாரா. ತನ್ನ ಮಕ್ಕಳಾಗಿ ಜೀವಿಸುವರು ಯಾರೆಂದು ದೇವರು ಹುಡುಕಿ ಎತ್ತಿಕೊಳ್ಳುತ್ತಾರಂತೆ. உலக தோற்றத்துக்கு முறையே நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ಲೋಕೋತ್ಪತ್ತಿಗೆ ಮೊದಲೇ ನಮ್ಮನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. இருமா,
ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನಲ್ಲಿ ಅನುಗ್ರಹಿಸಿದ್ದೇನೆ, ಏಕೆಂದರೆ ನಾವು ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆದು ಆತನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧರು ದೋಷವಿಲ್ಲದವರು ಆಗಿರಬೇಕೆಂದು ನಮ್ಮನ್ನು ಜಗತ್ತುತ್ಪತ್ತಿಗೆ ಮುಂಚೆ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಆರಿಸಿಕೊಂಡನು. தேவபிள்ளை நமக்கு தேவர முன்பாக என்ன சொல்ல ஆரம்பிக்கிறார் பாரு. ಇಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳುತ್ತಾರೆ ನೋಡಿ, இந்த உலகம் உண்டாவதுக்கு முன்னையே ಈ ಲೋಕೋತ್ಪತ್ತಿಗೆ ಮೊದಲೇ கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறாரா. ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರಂತೆ. ಎಲ್ಲ நீங்கெல்லாம் வந்திருக்க முடியாது. ಇಲ್ಲ, ನೀವು ಬರಲಾಗುತ್ತಿರಲಿಲ್ಲ. தேவபிள்ளையே ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இப்ப பொறுக்கி நிற்கிறாரா. ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿ என் ಹುಟ್ಟುತ್ತಿದ್ದಾರಂತೆ. பிள்ளைகளை யார் யார் என்று பொறுக்கி வைக்கிறாரா. ನನ್ನ ಮಕ್ಕಳು ಯಾರೆಂದು ಹುಡುಕುತ್ತಿದ್ದಾರಂತೆ. ஆனா ಆದರೆ பொறுக்கிட்டு என்ன சொல்லிட்டாரு தெரியுமா? ಹುಡುಕಿ ಎತ್ತಿಕೊಂಡು ಏನು ಹೇಳಿದರು ಗೊತ್ತಾ? உலகத்துல இருக்கிறப்பா ಲೋಕದಲ್ಲಿ ಇದೆಯಪ್ಪ, உனக்கு உபத்திரவம் உண்டு. ನಿನಗೆ ಕಷ್ಟಗಳಿದೆಯಪ್ಪ. ஏ ಯಾಕೆ? இந்த உலகம் சாத்தான் கையில இருக்குது. ಈ ಲೋಕ ಸೈತಾನನ ಕೈಯಲ್ಲಿದೆ. நீ அவன் கையில கொடுத்து விட்டப்பா. ಅವನ ಕೈಲಿ நான் உன்னை ராஜாவாக தீர்மானம் செய்தேன். ನಾನು ರಾಜನಾಗಲು ತೀರ್ಮಾನಿಸಿದೆ. ஆனா ಆದರೆ நீயோ இந்த மாதிரி காரியங்களை நீ செய்து விட்டா. ಆದರೆ ಈ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೀನು ಮಾಡಿಬಿಟ್ಟಿಯೇ. அவர பாதங்களை பிடித்துக் கொள்ளுங்க. ಅವರ ಪಾದಗಳನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿರಿ. அவர் கனத்தையும் மகிமையும் ಅವರಿಗೆ ಘನವನ್ನು ಮಹಾನ್ಮೆಯನ್ನು துதியும் ಸ್ತುತಿಗಳನ್ನು சதா காலம் வரை செலுத்த ஆரம்பிக்க. ಸದಾ ಕಾಲವು ಅವರೊಬ್ಬರಿಗೆ ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. ஆகையால இப்பொழுது நம்மளை பொறுக்கி நிற்கிறாரா. ಈಗಲೂ ನಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರಂತೆ. எல்லாரையும் பொறுக்கி, அதனால தான் நீங்க பொறுக்கணும். எல்லா ஜனம் வரக்கூடாது. ಯಾಕೆ ಎಲ್ಲರೂ ಬರಬಾರದು? ನಿಮ್ಮನ್ನು ಯಾಕೆ ಆರಿಸಿಕೊಂಡು ஒரு பெரிய ತೆಗೆದುಕೊಂಡು? கன்வென்ஷன் மீட்டிங் நேரத்தில் லட்சக்கணக்கான ஜனம் இருக்குது. ಒಂದು ಕನ್ವೆನ್ಷನ್ ಮೀಟಿಂಗ್ ಲಕ್ಷಾಂತರ ಜನ ಬರುತ್ತಾರೆ. அதுல பொறுக்கிறார். அவருடைய பிள்ளைகளை மட்டும் பொறுக்கிறார். ಅವರ ಮಕ್ಕಳನ್ನು ಅಲ್ಲಿ ಹುಡುಕಿ ಎತ್ತುತ್ತಾರಂತೆ. அதை எடுத்து வச்சு விட்டு ಅದನ್ನು ಎತ್ತಿಕೊಂಡು அவங்களுக்கு என்ன சொல்லாரு? ಅವ್ರಿಗೆ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? உபத்திரவம் உண்டு இந்த உலகத்துலப்பா. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಕಷ್ಟಗಳಿದೆಯಪ್ಪ, தைரியமாறு திடங்கொள்ள, இந்த உலகத்தை நான் ஜெயித்தேன்ப்பா. ಧೈರ್ಯವಾಗಿರಿ, ಈ ಲೋಕವನ್ನು ನಾನು ಜಯಿಸಿದ್ದೇನೆ ಅನ್ನುತ್ತಾರೆ. ஆகையால தேவன் மகாபெரு கிருவியில வைத்து நம்மளை வழி நடத்தி கொண்டு வர. ಮಹಾ ದೊಡ್ಡ ಕೃಪೆಯಿಂದ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿಕೊಂಡು ಬರುತ್ತಿದ್ದಾರೆ. இப்ப நான் அவர் ஏசாமி பத்தி சொன்னார், இவர் சொன்னார் என்று சொல்ல வேண்டாம். ಅವರು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ವಿಷಯದಲ್ಲಿ ಇವರು ಹೇಳಿದ್ರೆಂದು ಹೇಳಬೇಡಿ. உன்னை பொறுக்கி நிற்கிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டு இருக்கிறேன். ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡು உன்னை வேறு பிரித்து இருக்கிறேன். ನಿಮ್ಮನ್ನು ವೇಷ ತರಿಸಿಕೊಂಡು உலகம் உண்டாத்து முன்னையே உன்னை தெரிந்து கொண்டேன். ಲೋಕೋತ್ಪತ್ತಿಗೆ ಮೊದಲು ನಿಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡೆ. அடுத்த தாய் வயிற்றில உன்னை வேறு பிரித்தேன். ತಾಯಿ ಗರ್ಭದಲ್ಲೇ ಬೇರ್ಪಡಿಸಿದೆ. அடுத்த சுவிசேஷத்து மூலியமா உன்னை அறித்தேன். ಉಪದೇಶದ ಮುಖಾಂತರ ನಿನಗೆ மூன்று ತಿಳಿಸಿ விதமான அழைப்பில் உன்னை தெரிந்து கொண்டேன். ಮೂರು ವಿಧವಾದ ಕರೆಯುವಿಕೆಯಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡೆ. இந்த உலகம் உண்டாவதுக்கு முன்னே ಈ ಲೋಕ ಉತ್ಪತ್ತಿಗೆ ಮೊದಲೇ நீ எங்க இருந்த? ನೀನು ಎಲ್ಲಿದ್ದೆ? தேவபிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பிதாவின் இருதயத்தில் இருந்தாயா? ತಂದೆಯ ಹೃದಯದಲ್ಲಿ ಇದ್ದರಂತೆ. தேவபிள்ளையே, ದೇವರ அவர் ಮಕ್ಕಳೇ, இருதயத்திலிருந்து எடுத்து உலகத்துல போட்டார். ಅವರ ಹೃದಯದಿಂದ ಎತ್ತು ಲೋಕಕ್ಕೆ ಕಳಿಸಿದ್ದಾರೆ. சோதனையை ஜெயித்து அவர் பிள்ளை ஆக வேண்டும் என்று தான். ಸೋದನೆಯನ್ನು ಜಯಿಸಿ ಅವರ ಮಕ್ಕಳಾಗಬೇಕೆಂಬುದಾಗಿ. சோதனை இல்லாதபடிக்கு நீ எந்த காரணத்தை கொண்டு தேவனுடைய பிள்ளை ஆக முடியாது. ಸೋದನೆ ಅನುಭವಿಸದಂತೆ ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಲು ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. நீ எப்படியாவது ஏதேன் தோட்டத்துக்குள் இருக்க வேண்டும். ನೀನು ಯಾಗಾದ್ರೂ ಏದೇನ್ ತೋಟದಲ್ಲಿ ಇರಬೇಕು. ஆனால் அதுல வேறு பிரிஞ்சு இருக்க வேண்டும். ಆದರೆ ದೇವರಿಂದ ಬೇರ್ಪಟ್ಟಿರಬೇಕು. அவர் பாதம் இறுக்கி பிடித்துக் ಅವರ கொள்ளுங்க. ಪಾದಗಳನ್ನು ಗಟ್ಟಿಯಾಗಿ ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿರಿ. தேவன் வல்லமுடைய தேவன், ದೇವರು ಬಲವುಳ್ಳ அன்புடைய ದೇವರಾಗಿದ್ದಾರೆ, தேவன். ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. இப்பொழுது பொறுக்கி நிற்கிறாராம். ಈಗಲೂ ಆರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದಾರೆ. பொறுக்கின பிள்ளைகள் என்னவா இருக்கிறாரா? ಆರಿಸಿಕೊಂಡ ಮಕ್ಕಳು ಯಾರಾಗಿದ್ದಾರಂತೆ? சாமி, இந்த உலகத்துல எங்களை பொறுக்கினியே, ಸ್ವಾಮಿ, ಲೋಕದ ಮೇಲೆ தெரிந்து ಆರಿಸಿಕೊಂಡಿರಿ, கொண்டிரு. ನಮ್ಮನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡಿರಿ. நான் எப்படி இருக்க வேண்டும்? ನಾವು ಯಾಗಿರಬೇಕು? 5:14 வேண்டாம், டைம் ஆச்சு. மத்தேயு சுவிசேஷம், உலகத்துல உப்பாயிரு என்னார். ಲೋಕದಲ್ಲಿ ಉಪ್ಪಾಗಿರಿ ಎಂದು ಹೇಳಿದ್ರು ಮತ್ತೆ ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ. நீ எவ்வளோ சாப்பாடு போட்டு கறியும் சோறும் பண்ணி கொடுத்தா கூட அந்த குழம்புல உப்பு இல்லைன்னா, ನೀನು ಎಷ್ಟು ಮಾಂಸದ ಊಟ ಮಾಡಿದರೂ ಸಹ ಅದ ಸಾರಿನಲ್ಲಿ ಉಪ್ಪಿಲ್ಲವೆಂದರೆ அது தேவையில்லாத ஆயிடும். ಅದು ಬೇಕಿಲ್ಲದಂತೆ ಸಪ್ಪಗಿರುತ್ತದೆ. புருஷனுக்கு நீ உப்பாயிரு, ಗಂಡನಿಗೆ ನೀನು ಉಪ್ಪಾಗಿರಬೇಕು, மனைவிக்கு உப்பாயிரு, பிரயோஜனமா பிள்ளைகளா இருக்க வேண்டும். ಮನೆಗೆ ಹೆಂಡತಿಗೆ ಉಪ್ಪಾಗಿ ಮಕ್ಕಳಿಗೆ ஏன் ಪ್ರಯೋಜನವಾಗಿರಬೇಕು. இவ்வளவு கட்டிக்கணுமோ உனக்கு வரக்கூடாது. ಯಾಕೆ ಇವಳನ್ನು ಕಟ್ಟಿಕೊಂಡು இவனை ஏன் தான் கட்டிக்கணுமோ அவளுக்கு வரக்கூடாது. ಇವನು ಯಾಕೆ ಕಟ್ಟಿಕೊಂಡು ಅವಳು ಹೇಳಬಾರದು. இவங்க வயிற்றுல ஏன் தான் போறதுன்னு பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. ಇವನು ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿ ಯಾಕೆ ಹುಟ್ಟಿದನೆಂಬುದಾಗಿ ಮಕ್ಕಳು ಹೇಳಬಾರದು. உப்பு இல்லாத சப்புன்னு வாழ்க்கை ஆகிவிடும். ಉಪ್ಪಿಲ್ಲದೆ ಸಪ್ಪಗಿನ ಬಾಳ ಆಗಿಬಿಡುತ್ತದೆ. தேவன் என்னை இந்த உலகத்தில் பொறுக்கி கொண்டு வருகிறார். ದೇವರು ಲೋಕದಲ್ಲಿ ಆರಿಸಿಕೊಂಡು ಬರುತ್ತಿದ್ದಾರೆ. நீ உலகத்தில் உப்பா இருக்க வேண்டும். ನೀನು ಲೋಕದಲ್ಲಿ ಉಪ್ಪಾಗಿರಬೇಕು. இந்த சபையில ஒருத்தருக்கு ஒருத்தர் உப்பா இருக்க வேண்டும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரயோஜனமா இருக்க வேண்டும். ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ಉಪ್ಪಾಗಿರಬೇಕೆಂದ್ರೆ ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಪ್ರಯೋಜನ ஒருத்தர் ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. மேல ஒருத்தர் குறை பேசுற ஆவி உன் வாழ்க்கையில இருக்கவே கூடாது. பிசாசுடைய ஆவி அது. ಒಬ್ಬರೊಬ್ಬರ ಮೇಲೆ ಕೊರತೆ ಹೇಳುವುದು
ಸೈತಾನನ ಆತ್ಮವಾಗಿದೆ. நீ இன்னொருத்தர் மேல குறை பேசினேனா ನೀನು ಮತ್ತೊಬ್ಬರ ಮೇಲೆ ಕೊರತೆ ಹೇಳುವುದಾದರೆ உன் குறை மேலே போய்விடும். ನಿನ್ನ ಕೊರತೆ ಹೇಳುವುದು ನಿನ್ನ ಕೊರತೆ ಮೇಲೆ ಹೋಗುತ್ತದೆ. எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. குறையை பேச நீ யார்? ಕೊರತೆ ಮಾತಾಡಲು ನೀನು ಯಾರು? நான் தேவன் இருக்கிறேன். ನಾನು ದೇವರಿದ್ದೇನೆ. அவன குறையை சரிப்படுத்தி அவன் ஆசீர்வதிக்க நான் அல்லவா? ಅವನ ಕೊರೆಯನ್ನು ಸರಿಪಡಿ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ನಾನಿದ್ದೇನೆಯೇ? மிகவும் தேவ பிள்ளைகள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು ದೇವರ ಮಕ್ಕಳೇ. அடுத்து என்ன சொல்ல? பிலிப்பியர் 2:16 ಫಿಲಿಪ್ಪರು 2:16 ಹೇಳುತ್ತಾರೆ, மின்னும் நட்சத்திரங்களா இந்த உலகத்துல இருக்க வேண்டும். ಮಿನುಗುವ ನಕ್ಷತ್ರಗಳಾಗಿ ಲೋಕದಲ್ಲಿ ಇರಬೇಕಂತೆ. தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நட்சத்திரம் எங்க இருக்கும்? ನಕ್ಷತ್ರ ಎಲ್ಲಿರುತ್ತವೆ? வானத்துல இருக்கும். ಆಕಾಶದಲ್ಲಿ ಇರುತ್ತವೆ. அந்த மின்னும் நட்சத்திரமா இந்த உலகத்துல நாம் இருக்க வேண்டுமா? ಆ ಮಿನುಗುವ ನಕ್ಷತ್ರಗಳಾಗಿ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರಬೇಕಂತೆ. ஆனா சில நட்சத்திரங்கள் இருக்கிறதா, திருட்டு நட்சத்திரங்கள். ಕೆಲವು ಕಳ್ಳ ನಕ್ಷತ್ರಗಳಿದೆ ಅಂತ. அதுல நிலையா நிக்காத அப்படியே பறந்து போய் எரிஞ்சு கீழே விழுந்துடும். ಅದು ನೆಲೆಯಾಗಿ ನಿಲ್ಲದೆ ಹಾರಿಕೊಂಡು ಹೋಗಿ ಉರಿದು ಕೆಳಗೆ ಬೀಳುತ್ತದೆ. அது ஒரு விசுவாசியத்தை, ஸ்திரமில்லாத விசுவாசி. ಅದು ಸ್ಥಿರತೆ ಇಲ್ಲದ ಒಂದು ವಿಶ್ವಾಸ. விசுவாசத்துல ஸ்திரம் இல்ல, ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಸ್ಥಿರತೆ ಇಲ್ಲ, பரிசுத்தத்துல ஸ்திரம் இல்ல, ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ಸ್ಥಿರತೆ ಇಲ್ಲ, ஜெபத்துல ஸ்திரம் இல்ல. ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಸ್ಥಿರವಿಲ್ಲ. இது என்ன சொல்லுகிறா? ಇದಕ್ಕೆ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? ஸ்திரமில்லாத இது நட்சத்திரம் என்று ಇದು சொல்லுகிறார். ಸ್ಥಿರತೆ ಇಲ್ಲದ ನಕ್ಷತ್ರ ಎಂದು ஆகையாலே ಹೇಳುತ್ತಾರೆ. நாம் எப்படி பலமா இருக்க வேண்டும்? ನಾವು ಬಲವಾಗಿರಬೇಕು. நம்மளை பொறுக்கிக் கொண்டு என்ன செய்கிறார்? ನಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? ஏராளமான சத்தியம் உண்டு, நேரமாய் விட்டது. ಸಮಯ ಆಗುತ್ತಿದೆ, ಅನೇಕ ಸತ್ಯಗಳಿದೆ. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, துன்பத்தில் இருக்க உன்னை பார்த்து, ಕಷ್ಟದಲ್ಲಿರುವ ನಿನ್ನನ್ನು ನೋಡಿ, கவலையோடு இருக்க உன்னை பார்த்து ಚಿಂತೆಯನ್ನು ನಿನ್ನನ್ನು ನೋಡಿ ஒரு வார்த்தை சொல்றாரு. ಒಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತಾರೆ, இந்த உபதிரவமும் உனக்கு வரக்கூடியதா இருந்துச்சு, ಈ ಕಷ್ಟ ನಿನಗೆ ಬರಬಾರದಿತ್ತು, எல்லாம் பிசாசு கொடுத்து விட்டேன், ಎಲ್ಲ ಸೈತಾನನ್ನು ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟಿದ್ದೆ, ஆனாலும் இந்த உலகத்துல நான் உன்னோட இருக்கிறேன். ಆದ್ರೆ ಈ ಲೋಕ ನಿನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದೇನೆ. நீ எப்படி இருக்க வேண்டும்? ನೀನು ಹೇಗಿರಬೇಕು? நான் கைவிடாத தெய்வம். ನಾನು ಕೈ ಬಿಡದಂತ ದೇವರು. பிசாசோட ராஜ்யத்துல நீ இருந்தாலும் உன்னை கைவிட மாட்டேன். ಸೈತಾನ್ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದರೂ ನಿನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ, உன்னை விட்டு விலக மாட்டேன். ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲುವುದಿಲ್ಲ. நான் மனதுருகிற தேவன். ನಾನು ಕನಿಕರ ಪಡುವ ದೇವರು. சோதனைகள் வருகிறது, ಶೋಧನೆಗಳು ಬರುತ್ತವೆ, திடீரென்று உன்னை மீட்டுக்கொள்ள போகிறேன். ತಕ್ಷಣ ನಿಮ್ಮನ್ನು ಅದರಿಂದ ಕಾಪಾಡಿ ಬಿಡುತ್ತೇನೆ, பயப்படாத நீ சொல்லுங்க. ಭಯಪಡಬೇಡ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. அடுத்து ஒரு வார்த்தை சொல்றார். ನಂತರ ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತಾರೆ, யோவான் சுவிசேஷம் 14:3 14:3 ಯೋವನ ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ இதோ ಹೇಳುತ್ತಾರೆ, உங்களுக்காக இடத்தை ஆயத்த பண்ண போயிருக்கிறேன். ಇದೋ ನಿಮಗಾಗಿ ಸ್ಥಳ ಸಿದ್ಧ ಮಾಡಲು ಹೋಗುತ್ತಿದ್ದೇನೆ. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்கள் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். ஒரு விசேஷமான ஆசீர்வாதம். ನಿಮಗೆ ಸ್ಥಳವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇನಲ್ಲ, ನಾನು ಹೋಗಿ ನಿಮಗೆ ಸ್ಥಳವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿದ ಮೇಲೆ ತಿರುಗಿ ಬಂದು ನಿಮ್ಮನ್ನು ಕರಕೊಂಡು ಹೋಗಿ ನನ್ನ ಬಳಿಗೆ ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುವೆನು. ಯಾಕೆಂದರೆ ನಾನಿರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀವು ಸಹ ಇರಬೇಕು. எவ்வளவு பெரிய ஒரு தெய்வம் பாருங்க. ಎಷ್ಟು ಉನ್ನತವಾದ ದೇವರು ನೋಡಿ. கூடி கூடி சூரியனுடைய ஒளி உடைய தேவன், ಕೋಟಿ ಕೋಟಿ ಸೂರ್ಯ ಪ್ರಕಾಶವುಳ್ಳ ದೇವರು இந்த புழுவான நம்மளை பார்த்து என்ன சொல்கிறார்? ಈ ಕ್ರಿಮಿಗಳಾದ ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, என்னோட கூட நீ இருக்கணும். ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ನೀವು ಇರಬೇಕು. குடும்பத்துல யாராவது ஒருத்தர் சேஷ்டமா போய்விட்டா, ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಯಾರಾದರೂ ವಿಶೇಷವಾಗಿ ಮಾಡ್ಪಟ್ಟರೆ, சொந்த பந்தங்கள் இவங்க யாரோ பார்த்தும் பார்க்காத போய் விடுகிறோம். ಬಂದು ಬಳಗವೆಲ್ಲ ನೋಡದೆ ಹೋಗಿ ಬಿಡುತ್ತಾರೆ. நம்மள ஈக்குவலா இருந்தா தான் அவங்களோட பேசி நிக்கிறோம். ಅವರಿಗೆ ಸಮವಾಗಿದ್ದರೆ ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಆಡುತ್ತಾರೆ. கோடிக்கணக்கான சூரியனுடைய ஒளி உடையவர், ಕೋಟಿಗಟ್ಟಲೆ ಸೂರ್ಯ 14 லோகத்தையும் உண்டாக்குனவர், 14 ಲೋಕಗಳನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದವರು, கொடிகளை உண்டாக்குனவர், கடலை உண்டாக்குனவர், ಗಿಡ ಮರ ಸಮುದ್ರಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದವರು. அவர் சொல்கிறார், ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, நான் வந்து உங்களை கூட்டு கொண்டு போறேன். ನಾನು ಬಂದು ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತೇನೆ. எங்க சாமி போற? ಎಲ್ಲಿ ಹೋಗುತ್ತೀರಪ್ಪ? இந்த உலகத்திலே நீ இல்லை, ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನೀನಿಲ್ಲಪ್ಪ. இந்த உலகத்துல இருக்கிறாய், ஆனா இந்த உலகம் ஒன்று இல்லை, நீ கொடுத்துட்டியே. ಲೋಕದಿಲ್ಲ ಇದ್ದರೂ ನಿನ್ನದಲ್ಲಪ್ಪ, ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟಿದ್ದೀಯಾ. ஆனா உலகத்துக்கு அடுத்த ஒரு உலகத்தை உனக்கு ரெடி பண்ணிருக்கிறேன். ಈ ಲೋಕದಲ್ಲೇ ನಂತರ ಇನ್ನೊಂದು ಲೋಕ ನಿನಗೆ ಸಿದ್ಧ ಮಾಡಿದ್ದೇನೆ. அங்க ரெடி ஆயினிக்கதான் ಅಲ್ಲಿ ಸಿದ್ಧವಾಗುತ್ತಾನೆ. அநேக தடவை என்னை காட்ட ஆரம்பித்தான். ಅನೇಕ ಸಲ ತೋರಿಸಿದರೆ யாராலையும் வர்ணிக்க முடியாது, ಯಾರಿಂದಲೂ ವರ್ಣಿಸಲಾಗುವುದಿಲ್ಲ, எந்த நாவும் முடியாது. ಯಾವ ನಾಲಿಗಿಂದಲೂ ವರ್ಣಿಸ. சாது சுந்தர் சிங் அமெரிக்காவுக்கு பிறகு, ಸಾಧು ಸಿಂಗ್ ಅಮೆರಿಕಕ್ಕೆ ಹೋದ ಮೇಲೆ அநேக அமெரிக்க ஊழியக்காரர்கள் வந்து, ಅನೇಕ ಅಮೆರಿಕದ ಸೇವಕರು ಬಂದು, ஐயா அடிக்கடி பரலோகத்துக்கு போறீங்களே, ಅಯ್ಯ ಅವಾಗ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೀರೇ, இந்த பரலோகம் எப்படி இதுன்னு கேட்டாராம். ಆ ಪರಲೋಕ ಯಾಕಿದೆ ಎಂದು ಹೇಳಿರೆಂದರೆ அதுக்கு சிரித்தாராம். ಅದಕ್ಕೆ ನಗೆಯಾಡಿ, இந்த உலகத்திலே 365 பாஷை இருக்கிறது, ಲೋಕದಲ್ಲಿ 365 ಲ್ಯಾಂಗ್ವೇಜ್ ಇದೆ, எந்த பாஷையிலையும் பரலோகம் எப்படி இருக்குது என்று சொல்ல சக்தி இல்லை. ಯಾವ ಭಾಷೆಯಲ್ಲೂ ಪರಲೋಕವನ್ನು ವಿವರಣೆ ಮಾಡಲಾಗುವುದಿಲ್ಲ. ஒன்று மட்டும் ஒண்ணு, ಒಂದು ಮಾತ್ರ, மகிமையில நிறைஞ்சு இருக்கிறது. ಮಹಿಮೆಯಲ್ಲಿ ತುಂಬಿ ಇದೆ. எப்படி இருக்கிறதா?
ಯಾಗಿದೆಯಂತೆ. வெளிப்படுத்தின விசேஷத்துல நாம் போகும்போது ಪ್ರಕಟಣೆಯಲ್ಲಿ ನಾವು 21:4 21:4 ಓದುವಾಗ தேவர்களே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உலகத்துல உபதிரவம் உண்டு என்று சொன்னார். ಲೋಕದಲ್ಲಿ ಕಷ್ಟಗಳು ಇದೆ ಎಂದು அந்த ಹೇಳಿದ್ದಾನೆ. உபதிரவத்தை எடுத்து போட்டு என்ன கொடுக்கிறார் வாசிமானே? ಆ ಕಷ್ಟ ಅವರ ಎತ್ತ ಕಣ್ಣೀರನ್ನೆಲ್ಲ ಒರೆಸಿ ಬಿಡುವನು, மறுபடியும் ಇನ್ನು வாசி. ಅವರ ಕಣ್ಣೀರೆಲ್ಲ ಒರೆಸಿ ಬಿಡುವನು, ಇನ್ನು ಮರಣವಿರುವುದಿಲ್ಲ, ಇನ್ನು ದುಃಖವಾಗಲಿ ಗೋಳಾಟವಾಗಲಿ ಕಷ್ಟವಾಗಲಿ ಇರುವುದಿಲ್ಲ. அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமில்லை, துக்கமில்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமில்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. தேவர்களே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. ಎಷ್ಟು ವಿಶೇಷವಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. இனி கண்ணீர் இல்ல, ಇನ್ನು ಮುಂದೆ ಕಣ್ಣೀರಿಲ್ಲ, மரணமும் இல்ல. ಮರಣವೂ ಇಲ್ಲ. அதுக்காக அந்த இடத்தை உனக்கு ரெடி பண்ணிக்கிறார். ಆ ಸ್ಥಳವನ್ನು ನಿಮಗೆ ಸಿದ್ಧ ಮಾಡಿದ್ದಾರೆ. வெறும் பொன்னான வீதிகள். ಬರೀ ಬಂಗಾರದ ಬೀದಿಗಳು. தினகர் பரலோகத்துக்கு போன பிறகு ದಿನಗರಿಯ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋದ அவர் ಮೇಲೆ இரும்புல வியாதி 40 வருஷம் வியாதியில இருந்தார். 40 ವರ್ಷ ಕೆಮ್ಮು ಕಾಯಿಲೆಯಲ್ಲಿ ಇದ್ದರಂತೆ. ஏசாமி முகமுகமா பார்த்து பேசுவாரு, ಯೇಸುವಿನ ಮುಖಮುಖವಾಗಿ ನೋಡಿ ಮಾತಾಡುತ್ತಾರೆ, அடுத்து வியாதியில படுப்பார். ನಂತರ ಕಾಯಿಲೆಯಿಂದ ಮಲಗುತ್ತಾರೆ. அவர் வாழ்க்கையில கொடுத்த முள்ளது. ಅವ್ರ ಬಾಳಿನಲ್ಲಿ ಕೊಟ್ಟಂತಹ ಮುಳ್ಳು ಅದು. 40 வருஷம் ஒரே வியாதி அவரை ராவும் பகலும் பிடித்தது. 40 ವರ್ಷ ರಾತ್ರಿ ಆಗಲು ಒಂದು ಕಾಯಿಲೆ ಹಿಡಿದುಕೊಂಡಿತ್ತು. ராவுல தூக்கம் இல்ல, வெறும் இரும்பி 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 வேதனைப்படுவார். ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ನಿದ್ರೆ ಇಲ್ಲ, ಕೆಮ್ಮಿ ಕೆಮ್ಮಿ ಸಂಕಟ ಪಡುತ್ತಿದ್ದರು. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அவர் ஒரு நாள் பரலோகத்துக்கு இட்டு போனாராம். ಅವನು ಒಂದು ದಿವಸ ಪರಲೋಕಕ್ಕೆ ಕೊಂಡೊಯ್ದರಂತೆ. அங்கே 9, 10, 70, 80 என்று இப்படி கோடிக்கணக்கான தூதர்கள் அந்த ஒளியில அங்க நம்பருங்க போட்டுக்கிறாங்களாம். ಆದ್ರೆ ಕೋಟ್ಯಾಂತರ ಬೆಳಕಿನಲ್ಲಿ தேவதூதர்கள் பூலோகத்துக்கு வரதும் போறதும் இருக்கிறாங்களாம். ದೇವದೂತರು ಲೋಕಕ್ಕೆ ಬರುವುದು ಹೋಗುವುದು ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. அப்போ தேவதூதனை இவர் கேட்டாராம், இவங்கெல்லாம் என்னன்னு. ಆಗ ದೇವದೂತನು ಕೇಳಿದ್ರೆ ಇದೆಲ್ಲ ಏನ್ அது ಮಾಡೋದು? 9 வருஷத்துல சாவர பிள்ளை நாங்க போய் எடுத்துன்னு வரணும். ಅದು 9 ವರ್ಷದಲ್ಲಿ ಸಾಯುವ ಮಗು அவர் ಎತ್ತುಕೊಂಡು 80 ಬರ್ತೇವೆ. வருஷம் ஆயிடுச்சு, அவரை போய் எடுத்துன்னு வரணும். ಅವ್ರು 80 ವರ್ಷವಾಯ್ತು, ಎತ್ತುಕೊಂಡು ಬರುತ್ತೇವೆ. தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எனக்கு எப்படி இருக்குது பாருங்கள். எந்த முன்னிச்சா ನಮ್ಮದು ಮುಗಿಯಿತಾ? ನಂದು ನೋಡಿರಿ, வெறும் வியாதியில இருக்கிறேன். ಬರೀ ಕಾಯಿಲೆಯಲ್ಲಿ ಮಲಗಿದ್ದೇನೆ. உனக்கு இல்லை, இன்னும் ரொம்ப நாள். ನಿಮಗೆ ಇಲ್ಲ, ಇನ್ನೂ ದಿವಸವಿರುತ್ತೀರಾ? கர்த்தர் சொன்னாராம், ದೇವರು ಹೇಳಿದರಂತೆ, நீ என்ன விரும்புற என்று கேட்டாராம். ನೀನು ಏನು ಆಸೆ ಪಡುತ್ತೀಯಾ ಅಂದರೆ, எனக்கு எதுவுமே வேண்டாம் உலகத்துல, ನನಗೆ ಲೋಕದಲ್ಲಿ ಯಾವುದು ಬೇಡ, நான் இங்கே இருந்துறேன், என்னை அம்பாத பூலோகத்துக்கு. ಭೂಲೋಕ ಕಳಿಸಬೇಡಿ, ನಾನು ಇಲ್ಲೇ ಇದ್ದು ಬಿಡುತ್ತೇನೆ. என்னால பூலோகத்துக்கு போன வியாதி எனக்கு பிடிக்கிறது. ಭೂಲೋಕಕ್ಕೆ ಹೋದರೆ ಕಾಯಿಲೆ ನನ್ನ ಹಿಡಿದುಕೊಳ್ಳುತ್ತದೆ. பரலோகத்துல எனக்கு வியாதி பிடிக்காதபடிக்கு மகிமையில இருக்கிறேன். ಪರಲೋಕದಲ್ಲಿ ಕಾಯಿಲೆ ஆண்டவரே என்னை அம்பாதே. ಸ್ವಾಮಿ, ನನ್ನನ್ನು ಕಳಿಸಬೇಡಿರಿ. அப்படியா? ಆಗ வா. பூலோகத்தை காட்டினாரா. ಭೂಲೋಕವನ್ನು ತೋರಿಸಿದರಂತೆ. பாவத்திலையும் பசிலையும் வறுமையிலையும் வாட்டி வதிக்கிற உலகத்தை ஜனத்தை பார். ಪಾಪದಲ್ಲೂ ಸಂಕಟದಲ್ಲೂ என்ன அறியாத மக்கள் வேதனைப்படுறார்கள், நரகத்துக்கு போறார்கள். ತನ್ನ ತಿಳಿಯದೆ ಮಕ್ಕಳು ನರಕಕ್ಕೆ ಹೋಗಿ ಕಷ್ಟಪಡುತ್ತಿದ್ದಾರೆ. உன்னுடைய சுகத்தையே இங்க பாக்குறாயே தவிர கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவித்து சுசேஷித்து அறிவித்து அநேக ஆத்மகளை நீ ஆதாயப்படுத்த பூலோகம் வேண்டாமா உனக்கு? ಸ್ವಲ್ಪ ಕಷ್ಟ ಅನುಭವಿಸಿ ಅನೇಕ ಸುವಾರ್ತೆ ಸಾರಿ ಆತ್ಮಗಳನ್ನು ಆಧಾರ ಮಾಡುವ ಕಾರ್ಯ ನಿನಗೆ ಬೇಡ. உன்னுடைய வியாதி மத்தியில் அடிக்கடிக்கு உனக்கு சுகமாக்குவேன். ನಿನ್ನ ಕಾಯಿಲೆ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅವಾಗ ಸೌಖ್ಯ ಕೊಡುತ್ತೇನೆ என்று பூலோகத்துக்கு கொண்டு வந்து போட்டாராம். ಮತ್ತೆ ಭೂಲೋಕಕ್ಕೆ ಕಳಿಸಿಬಿಟ್ಟರಂತೆ. அப்பொழுது அவர் கூட்டத்துல ಆಗಲೇ ಅವರ ಕೂಟದಲ್ಲಿ ஏராளமான ஆத்மகளை ஆதாயப்படுத்தினார். ಅನೇಕ ಆತ್ಮಗಳು ಆದಾಯ ಮಾಡಿದರಂತೆ. அன்னைக்கு அவர் பரலோகத்தை கேட்டாரு, ಅವತ್ತು ಪರಲೋಕದಲ್ಲಿ ಅವರು ಕೇಳಿದರು, இப்ப முடியாது போயிடு என்று சொல்லிவிட்டார். ಈಗ ಆಗುವುದಿಲ್ಲ, ಹೋಗು ಎಂದು அடுத்து ಹೇಳಿದರು. அவர் கடைசி வியாதியில படுக்கும் போது, ಕೊನೆಯ ಕಾಯಿಲೆಯಲ್ಲಿ ಮಲಗುವಾಗ, அது மரணகரமான வியாதி, ಅದು ಮರಣಕರವಾದ ಕಾಯಿಲೆ. அப்பொழுது அநேக மக்கள் ஜெபித்தாரலாம். ಅನೇಕ ಮಕ್ಕಳು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರಂತೆ. ஒரு தீர்க்கதரிசி மேல போய், சுவாமி என்னோட ஊழியக்காரன் இந்த தினகர் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாரு, ಸ್ವಾಮಿ, வறுமை அல்ல, அவர் சரீரத்துல வியாதி, ಅವರ ಶರೀರದಲ್ಲಿ ಕಾಯಿಲೆ ಇದೆಯಪ್ಪ, அவருக்கு ஆயுஷ் நல்லா கொடு. ಅವರಿಗೆ ಆಯುಷ್ ದಿವಸವನ್ನು ಕೊಡಿ ಎಂದು ಕೇಳಿದರು. அவருக்கு அப்போ சாகும்போது 73 வயசு. ಅವರಿಗೆ ಸಾಯುವಾಗ 73 ವರ್ಷ. இல்லை, ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ. அவனுக்கு ரொம்ப பாடுபட்டான். ಬಹಳ ಕಷ್ಟ ಅನುಭವಿಸಿದ್ದಾರೆ. அவன் சரீரம் முழுவதுமாக வியாதி நிறைஞ்சிருக்கு. ಅವನ ಶರೀರ ಪೂರ್ತಿ ಕಾಯಿಲೆ ತುಂಬಿಬಿಟ್ಟಿದೆ. இதை மத்தியிலே எனக்காக ஊழியத்தை செய்திருக்கிறான். ಇದರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನನಗಾಗಿ ಸೇವೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. இப்பொழுது கொடுக்க முடியாது, ಈಗ ಕೊಡಲಾಗುವುದಿಲ್ಲ. அவன் பரலோகத்துக்கு வருவான். ಅವನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಬರುತ್ತಾನೆ. நீ அவனை பத்தி கேட்காத, போ. ಅವನ ವಿಷಯದಲ್ಲಿ ಕೇಳಬೇಡಿ, ಹೋಗಿ. பேசினேக்கிறான், பரலோகத்துக்கு போய் விட்டாராம். பரலோகத்தை வந்துருக்கிறான் தினகர். ಮಾತಾಡುತ್ತಿರುವಾಗಲೇ ಬೈಯಗರೆ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಿದ್ದಾರೆ. கிறிஸ்து ஜீவன் சவால்
சவால் என் ஜீவன். ಕ್ರಿಸ್ತು ನನ್ನ ಜೀವ, ಸಾವು ನನಗೆ ಆದಾಯ. தேவளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எந்த ஞானிகளுக்கும் மேதாவிகளுக்கும் இல்லாத ஒரு சவால், மரணத்தின் சவால். ಯಾವ ಜ್ಞಾನಿ ಮೇಧಾವಿ ಇಲ್ಲದ கிறிஸ்து என் ஜீவன், மரணம் எப்பேற்பட்ட என்னுடைய ஜீவன் என்று சொல்கிறார். ಕ್ರಿಸ್ತು ನನ್ನ ಜೀವ, ಸಾವು ಮರಣ ಯಾವ ರೀತಿ ಉಳ್ಳದೆಂದು ஆகையாலே ಹೇಳುತ್ತಾರೆ. நம்ம தேவப்பிள்ளை, ಅದನ್ನು ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கர்த்தருடைய பிள்ளைகள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ದೇವರ ಮಕ್ಕಳನ್ನಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ஒரு ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. பக்கம் ஆசீர்வாதத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார். ಒಂದು ಪಕ್ಕ ಆಶೀರ್ವಾದವಿಟ್ಟಿದ್ದಾರೆ. கண்ணீர் இல்லையா, கவலை இல்லையா, ಕಣ್ಣೀರು, சாவில்லாத ஒரு உலகத்தை ரெடி பண்ணி நிற்கிறார். ಸಾವಿಲ್ಲದ ಲೋಕವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. பொன்னான வீதியில மகிமையை ரெடி பண்ணி நிற்கிறார். ಬಂಗಾರದ ಬೀದಿಯ ಮಹಿಮೆಯನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஆனா இந்த உலகத்திலே உபதிரவம் உண்டு. ಆದ್ರೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಸಂಕಟಗಳು. இந்த உலகம் உன்னதல்ல. ಈ ಲೋಕ ನಿನ್ನದಲ್ಲ. நீ கொடுத்துட்ட உலகத்தை, ಲೋಕವನ್ನು ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟೆ. இந்த உலகத்தை உன்னதா இருந்தா ಈ ಲೋಕ ನಿನ್ನದಾಗಿದ್ದರೆ எல்லாம் நேசிப்பார்கள். இந்த உலகத்துல உன்ன யாரும் இல்லை, ஆகையால உன்னை பகிக்குவார்கள். ಲೋಕದಲ್ಲಿ ನೀನು ಪ್ರೀತಿಸುವರು ಯಾರು ಇಲ್ಲದಂತೆ ಪ್ರೀತಿ ಮಾಡಿದ ಎಲ್ಲ ಹಾಗೆ ಮಾಡುತ್ತಾರೆ. நான் ஒருவன் அவனை நேசிக்கிறேன். ನಾನು ಒಬ್ಬನೇ ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತೇನೆ. ஆகையாலே ಆದ್ದರಿಂದ கொஞ்சம் பொறுத்து இருப்பா மகனே, ಸ್ವಲ್ಪ என் ನಿಧಾನಿಸು. மகளை கொஞ்சம் பொறுத்துரு. ನನ್ನ ಮಗಳೇ ನಿಧಾನಿಸು ಮಗಳೇ. மணங்காலிலே ஜெபத்துல இருந்து ಪ್ರಾರ್ಥನೆ மலை போல வரக்கூடிய பிரச்சனையை பனி போல உனக்கு நீக்கி கொண்டு வருது. உன்னோட ஜெபம் எனக்கு தேவையாகுது. ಬೆಟ್ಟದ ರೀತಿಯಲ್ಲಿ ಬರುವ ಇಬ್ಬನೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಕರಗಿಸುತ್ತೇನೆ. ನಿನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ನನಗೆ ಬೇಕಾಗಿದೆ ಮಗಳೇ. நான் வந்து ನಾನು ಬಂದು உன்னை கூப்பிட்டு கொண்டு போய் ನಿನ್ನನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಿ உன் மரணத்துல நான் இருப்பேன். ನಿನ್ನ ಮರಣದಲ್ಲಿ ನಾನು கிறிஸ்து ಬರ್ತೇನೆ. என் ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ಕ್ರಿಸ್ತು ನನ್ನ ಜೀವ, ಸಾವು ನನಗೆ ಆದಾಯವನ್ನೇ ಉಂಟು. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தைரியமா இருங்க. ಧೈರ್ಯವಾಗಿರಿ. ஏன்பா இந்த உபத்திரம், ಯಾಕೆ ಈ ಕಷ್ಟಗಳು, ஏன் இந்த வியாதி? ಯಾಕೆ ಈ நான் ಕಾಯಿಲೆ? கேட்கலாம், ஆண்டவரே ನಾವು ಕೇಳಬಹುದು. 59 வருஷமா நான் ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறேன். 59 ವರ್ಷದಲ್ಲಿ ಸೇವೆ இப்பொழுது ಮಾಡುತ್ತೇನೆ. பேசிக் கொண்டிருக்கிறேன். ಈಗಲೂ ஏன் ಮಾತಾಡುತ್ತೇನೆ. இந்த பலகீனம்? ಯಾಕೆ ಈ ಬಲಹೀನತೆ? சாத்தான காமிக்கிறார். ಸೈತಾನನು ತೋರಿಸುತ್ತಾರೆ. என்ன முறுமுறுக்கிறாயா, ನನ್ನನ್ನು ಗುಣಗುಟ್ಟುತ್ತೀಯಾ, இல்ல என்னை திட்டுறாயா, ನನ್ನನ್ನು ಬೈಯುತ್ತೀಯಾ, இல்ல ஊழியம் செய்யாதபடிக்கு வேண்டாம் என்று சொல்கிறாயா, ಇಲ್ಲ ಸೇವೆ ಮಾಡುವುದು ಬೇಡ ಅನ್ನುತ್ತೀಯಾ, இல்ல என்னை வெறுக்கிறாயா? ಇಲ್ಲ ನನ್ನನ್ನು ಆಕೆ ಮಾಡುತ್ತಿದ್ದೀಯಾ? அதை பிசாசு ஒன்று பார்த்து கொண்டிருக்கிறார். ಅದು ಸೈತಾನ ನೋಡು. என்ன செய்யற மகனே? ಮಗನ ಏನು ಮಾಡುತ್ತೀಯಾ? தேவடி, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மரணமானாலும் ಮರಣವಾದರೂ ஜீவனானாலும் ಜೀವವಾದರೂ இந்த கிறிஸ்து அன்பிலிருந்து என்னை யார் பிரிக்க முடியும்? ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿಯಿಂದ ಯಾರು ಅಗಲಿಸಲು ಸಾಧ್ಯ? ஒரு சுழி ரத்தம் விற்கிற வரைக்கும் ಒಂದು ತೊಟ್ಟು ರಕ್ತ ಇರುವವರೆಗೂ நான் உமக்காக நிற்கிறேன். ನಾನು ನಿಮಗಾಗಿ ನಿಲ್ಲುತ್ತೇನಪ್ಪ. அங்கே சாத்தான் தோத்து போய்விட்டான். ಅಲ್ಲಿ ಸೈತಾನ ಸೋತು ಹೋಗಿಬಿಟ್ಟ. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மிகவும் நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியமா. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕಾಗಿದೆ ದೇವರ ಮಕ್ಕಳೇ. என்னப்பா கஷ்டம், ಏನಪ್ಪ ಕಷ್ಟ, என்னப்பா துயரம், ಏನಪ್ಪ போராಟಗಳು? உனக்கு வராது யாருக்கு வரும்? ನಿನಗಲ್ಲದೆ ಯಾರಿಗೆ ಬರುತ್ತವೆ? கவலை இல்லாத தேசத்தை வைத்துக்கிறாரே, ಚಿಂತೆ ಇಲ್ಲದ ದೇಶವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. அங்க மறித்து போனா அங்க போய் அப்பா கவலைனா என்னன்னு கேட்டா, ಚಿಂತೆ ಏನೆಂದು ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಕೇಳಿದರೆ, கவலையா, கவலைனால எனக்கு தெரியலையே. ಚಿಂತೆ ಏನಂದ್ರೆ ಗೊತ್ತಿಲ್ಲವೇ ನನಗೆ. வியாதி எப்படியா இருக்கிறது, வியாதினே எனக்கு தெரியலையே. ಕಾಯಿಲೆ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲವೇ ಯಾಕಿದೆ? கத்த மகிமை, ಅದೇ ಮಹಿಮೆ. ஆதியிலே மனுஷன் உண்டாக்கும் போது இருந்த அந்த மகிமை ಆದಿಯಲ್ಲಿ ಮನುಷ್ಯನ ಉಂಟು ಮಾಡುವಾಗ ಮಹಿಮೆ, மீண்டும் அந்த மகிமையை சிலுவையில் கொடுக்க ஆரம்பிக்கிறார். ಮತ್ತೆ ಅದೇ ಮಹಿಮೆಯನ್ನು ಸಿಲುಬೆಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟರಂತೆ. ஆகையால உங்களுக்குள்ள இந்த உபதிரவம் வேண்டாம் என்று சொல்லாதே. ಆದ್ರೆ ನಿಮ್ಮ ಕಷ್ಟಗಳು ಬೇಡ ಅಂತ ಹೇಳಬೇಡ. ஆண்டவர் அது கொடுக்கிறது சகிக்கிற பலத்தை கொடு. ದೇವರೇ ಅದನ್ನು ಸಹಿಸುವ ಬಲವನ್ನು ಕೊಡಿಯಪ್ಪ. தவிர இந்த உபதிரவம் வேண்டாம் என்று சொல்லக்கூடாது. ಈ ಕಷ್ಟಗಳು ಬೇಡ ಎಂದು ಹೇಳಬೇಡ. கர்த்தர் அனுமதி இல்லாதபடிக்கு உனக்கு உபத்திரம் வராது. ದೇವರ ಅನುಮತಿ ಇಲ್ಲದೆ ಕಷ್ಟಗಳು ಬರುವುದಿಲ್ಲ. அது சகிக்கிற தன்மை கேள், ಅದು ಸಹಿಸುವಂತ ಶಕ್ತಿಯನ್ನು ಕೇಳಿರಿ, சகிக்கிற பலத்தை கேள். ಆ ಸಹಿಸುವ ಬಲವನ್ನು ಕೇಳಿರಿ. சாத்தான் தோத்தடி, ಸೈತಾನನ್ನು ಸೋಲಿಸು, அவன் வெட்கப்பட்டு போய் விடுவான். ಅವನು ನಾಚಿಕೆ ಬಂದು ಹೋಗುವುದು. ஆராதனையிலே துவக்கத்திலிருந்து முடிவரைக்கும் தேவனை ஆராதிக்க வேண்டும். ಆರಾಧನೆ ಮೊದಲಿಂದ ಅಂತ್ಯದವರೆಗೂ ಆರಾಧಿಸಬೇಕು. சில பேர் நான் சொல்றதுக்குள்ள எல்லாம் ஏஞ்சி வெளியே போறீங்க, அது வெட்கக்கேடு உனக்கு. ಕೆಲವರು ಹೇಳುವುದಕ್ಕೆ ಮೊದಲೇ ಎದ್ದು ಆಚೆ நீ ಹೋಗುತ್ತೀಯ. ஆராதனை அசட செய்கிறாய். ಈ ಆರಾಧನೆ ಅಸಡ್ಡೆ தேவன் ಮಾಡುತ್ತಿದ್ದೀವಿ. கடைசி முட்டை நிக்கும் போது நீ ஏன் ஏஞ்சி போற? ದೇವರು ಕೊನೆಯವರೆಗೆ ನಿಂತಿರುವಾಗ ನಾವು ಯಾಕೆ ಹೋಗುತ್ತೀರಾ? கர்த்தர் உன்னோட வாழ்க்கையில கூட ஏஞ்சி போயிடுவார். ದೇವರು ನಿಮ್ಮ ಬಾಳಲ್ಲಿ ಹೆಚ್ಚು ಹೋಗಿಬಿಡುತ್ತಾರೆ. இது என்ன சொல்கிறார்? ಎಂಬತ್ತೇನು? இது என்னோட ஆலயம், ಇದು ನನ್ನ ಆಲಯ, நான் உலாவுகிற இடம், ನಾನು ಸಂಚರಿಸುವ நான் ಸ್ಥಳ, தங்குகிற இடம், ನಾನು வாಸ நான் ಮಾಡುವ பேசுகிற ಸ್ಥಳ, இடம், ನಾನು நான் ಮಾತಾಡುವ ಸ್ಥಳ, ஆஸ்வதிக்கிற இடம். ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವ ಸ್ಥಳ. இத்தனை அசடை செய்யக்கூடாது. ಇದನ್ನು ನೀನು ಅಸಡ್ಡೆ ಮಾಡಬಾರದು. நீ பயபக்தியோடு இருக்கும் போது ಭಯ ಭಕ್ತಿಯಿಂದ ಇರುವಾಗ நீ உட்கார்றது வீண் கதை பேசுறது, ಇಲ್ಲಿ ಕುಳಿತು ವ್ಯರ್ಥ ಕಥೆ வெட்டி கதை ಮಾತಾಡುದು, பேசுறது அவனோட வாழ்க்கையில கூடாத தேவ பிள்ளை. ಬರೀ ಕೆಟ್ಟವಾದ ಕಥೆಗಳನ್ನು ಮಾತಾಡಬಾರದು ನಿಮ್ಮ ஆகையால ಬಾಯಲ್ಲಿ. எவ்வளவு ஜனம் பாரு, வெளியில எவ்வளோ ஜனம் நிக்கிறது. ಎಷ್ಟು ಜನ ಆಚೆ ನಿಂತು யார் ஊழியச்சேரிக்கு ஒவ்வொரு ஆத்மாவில் கொண்டாடுறீங்களா? உங்க குடும்பத்திலே சுமார் 4-5 பேர் ஆத்மாவில்
வீட்டில் உட்கார வச்சுட்டு வந்துக்கிறீங்க. ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಆತ್ಮಗಳನ್ನು ಮನೆಯಲ್ಲಿ ಕುಳ್ಳಿರಿಸಿಕೊಂಡು ಬರುತ್ತೀರಾ? இத்தனை பேரை யாரு கொண்டு வரார்? ಇಷ್ಟು ಜನರು ಯಾರು 30 மைல் 35 மைல் 20 மைல் 25 மைல் இந்த ஆத்மாங்க அங்க வருதுங்க. 20 30 35 சவால் இந்த பெங்களூர்ல இருக்கிற ஒவ்வொரு பாஸ்டருக்கும் நான் சவால் கொடுக்கிறேன். ಬೆಂಗಳೂರಿನ ಪಾಸ್ಟರ್ಗೆ ಸವಾಲಿಟ್ಟು ಹಾಕುತ್ತೇವೆ. பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க ஆராதனைக்கு உனக்கு வர்றதில்ல. ಪಕ್ಕದ ಮನೆಯನ್ನು ಆರಾಧನೆ 35 மைல் இருந்து ஆராதனைக்கு வரான், 40 மைல் இருந்து ஆராதனைக்கு வரான், தமிழ்நாடுல இருந்து ஆராதனைக்கு வருகிறான். 35 40 ತಮಿಳುನಾಡಿನಿಂದ ಆರಾಧನೆಗೆ ಬರುತ್ತಾರೆ. ಯಾಕೆ? கர்த்தர் நிற்கிறார். ದೇವರು ನಿಂತಿದ್ದಾರೆ. சாமி என்னால சரீரம் பலவீனம் ஆயிட்டேன்னு ஒரு நாள் சொன்னேன். ಸ್ವಾಮಿ ಶರೀರ ಬಳಲುತ್ತಿದೆ ಎಂದು ಒಂದು ದಿವಸ ಹೇಳಿದರು. மகனே நீ நில், ನೀನು ನಿಲ್ಲು, நான் ஊழியம் செய்கிறேன், ನಾನು ಸೇವೆ ಮಾಡುತ್ತೇನೆ. பரிசுத்தாவியானவர் சொல்லியிருந்தேன். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮರು ಹೇಳಿದರು. அப்பொழுது இது ஊழியத்தை செய்கிறது யார்? ಈ ಸೇವೆ ಮಾಡುವುದು ಯಾರು? பரிசுத்தாவியானவர். ಪರಿಶುದ್ಧ. உன்னை கொண்டு வந்தது யார்? ನಿನ್ನ ಕರೆತಂದದ್ದು ಯಾರು? பரிசுத்தாவியானவர். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮರು. ஏன் கொண்டு வந்தா? ಯಾಕೆ ಕರೆತಂದರು? உபதிரவங்கள் மத்தியில் உன்னை விடுதலை ஆக்குவோம், ಕಷ್ಟಗಳನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಲು, சோதனையில் உனக்கு ஜெயத்தை உண்டாக்குவோம், ಶೋಧನೆಯ ಮೇಲೆ ಜಯ ಕೊಡುವುದಕ್ಕೆ, மரணத்துக்கு அப்பால உன்னை ஆயத்தமாக்குவோம், ಮರಣ ನಂತರ ನಿಮ್ಮನ್ನು ಸಿದ್ಧ தலைமுறையா தலைமுறையா அவனுக்கு தேவனாக இருந்து ஆசீர்வதிக்கிறார். ತಲಾಂತರವಾಗಿ ದೇವರಾಗಿದ್ದು கொஞ்ச ಆಶೀರ್ವದಿಸುವ நாள் உனக்கு உபதிரவம், ಸ್ವಲ್ಪ ದಿವಸ ಕಷ್ಟಗಳಷ್ಟೇ, இடத்துல மகிமையிலே அனுகிரகம் செய்யும். ನಂತರ ಮಹಿಮೆಯಲ್ಲೇ ಹೋಗುವಂತೆ ಮಾಡುತ್ತಾರೆ. பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, 18:4 வார்த்தை பார்க்கும் போது 18:4 ஓதுவாக, இக்காலத்தில் படுகிற பாடுகள் ಈ ಕಾಲದ ಪಡುವ ಕಷ್ಟಗಳು தேவன் வைத்துக்கிற மகிமைக்கு ஈடாகுமோ? ದೇವರಿಟ್ಟಿರುವ ಮಹಿಮೆಗೆ நீ ಸಮವಾಗುತ್ತವೆ. படுகிற பாடு தேவன் வைத்திருக்கிற மகிமைக்கு ஈடாக முடியாதா? ನೀನು ಅನುಭವಿಸುವ ಕಷ್ಟಗಳು ದೇವರಿಟ್ಟಿರುವ ಮಹಿಮೆಗೆ ಸಮವಾಗುವುದಿಲ್ಲವಂತೆ. ஆகையால தேவ பிள்ளையே, ಆದ್ದರಿಂದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இன்னிலிருந்து உன்னுடைய விசுவாசத்தை சரிப்படுத்தி, ಇವತ್ತಿನ ನಂಬಿಕೆಯನ್ನು ಸರಿಪಡಿಸಿ, கிறிஸ்துவின் அன்பை சரிப்படுத்தி, ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿಯನ್ನು கிறிஸ்துக்காக ಸರಿಪಡಿಸಿ, உபயோகப்படு, ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ ಉಪಯೋಗ கிறிஸ்துக்காக ஜீவி, ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ ಜೀವಿಸು. அநேக மக்களை சத்தியத்தை கொண்டு வா. ಅನೇಕ ಮಕ್ಕಳನ್ನು ಸತ್ಯದೊಳಗೆ சபைக்கு நீ கொண்டு வர வேண்டும், ಸಭೆಗೆ ಕರೆದುಕೊಂಡು ಬಾ. சத்தியத்தை நீ பேச வேண்டும், ಸತ್ಯವನ್ನು ಮಾತಾಡಬೇಕು. ஆத்மா வரத்துக்காக உபாசம் எடுக்க வேண்டும். ಆತ್ಮ ಬರುವುದಕ್ಕಾಗಿ ಉಪವಾಸ ತೆಗೆಯಬೇಕು. அப்பொழுதுதான் தேவன் நம்முடைய எல்லா பாகத்திலும் ஆசீர்வாதத்தை மகிமையிலே சேர்த்துக் கொள்வார். ದೇವರು ಎಲ್ಲ ಭಾಗದಲ್ಲಿ ಆಶ್ರಯಿಸಿ ಮಹಿಮೆಯಲ್ಲಿ ಸೇರಿಸುತ್ತಾರೆ. மரணத்திலே தேவ தூதர்கள் மட்டுமல்ல, ನಿನ್ನ ಮರಣದಲ್ಲಿ ದೇವದೂತರು ಮಾತ್ರವಲ್ಲ, ரதங்களும் வந்து உன்னை எடுத்துக்கொண்டு போகும். ರಥಗಳು ಬಂದು ಕರೆದೊಯ್ಯುತ್ತವೆ. வேதம் சொல்லுது, ವೇದ ಹೇಳುತ್ತದೆ, நீதிமானுடைய மரணத்தை தேவன் ஒருபோதும் அலட்சியம் செய்ய மாட்டாரா. ನೀತಿವಂತರ ಮರಣವನ್ನು ದೇವರು ಅಲಕ್ಷ್ಯ பரலோகம் ಮಾಡುವುದಿಲ್ಲ. திறக்கப்படுமா, ಪರಲೋಕ ತೆರೆಯುತ್ತದೆ. ஏராளமான தூதர்களும் ரதங்களும் உன்னை வந்து எடுத்துக்கொண்டு போகும். ಅನೇಕ ದೂತರು ರಥಗಳ ಜೊತೆಯಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರಂತೆ. ஜீவிக்கிறவன் தனக்கென்று ஜீவிக்காமல் மறைத்து வீழ்த்தெழுந்து கிறிஸ்துக்காக நீ ஜீவிக்க வேண்டும். ಜೀವಿಸುವ ತನಗಿಂತ ಜೀವಿಸ ಸತ್ತು உனக்காக ஜீவித்தன காவலே உன்னுடைய சோதனை உன்னையே பிடித்துக் கொண்டு இருக்கும். ನಿನಗಾಗಿ ಜೀವಿತ ನಿನ್ನ ಚಿಂತೆಯೇ ನಿನ್ನನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡಿರುತ್ತದೆ. அவருக்காக ஜீவித்து பாரு, ಅವರಿಗಾಗಿ ಜೀವಿಸಿ ನೋಡು. உள்ளத்துல சமாதானம், ನಿನ್ನೊಳಗೆ ஏதோ ஒரு தைரியம், ಏನೋ ಒಂದು ஏதோ ஒரு பலம், ಏನೋ ಒಂದು ಬಲ. எப்பொழுதுமே போகும்போது வரும்போது இயேசுவே ஸ்தோத்திரம் என்று சொல். ಹೋಗಿ ಬರುವಾಗ ಸ್ತೋತ್ರ ಎಂದು ಹೇಳು. அவர் ரத்தத்தை உச்சரி. ಅವರ ರಕ್ತವನ್ನು ಸ್ಮರಣೆ ஒரு ಮಾಡು. நாள் வண்டியில நான் போய் கொண்டு இருக்கிறேன், ಒಂದು ದಿವಸ ಅಯ್ಯ ಗಾಡಿಯಲ್ಲಿ ಬೈಕಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ கர்த்தர் சொன்னார், என் ரத்தத்தை உச்சரித்து கொண்டிரு. ದೇವರು ಹೇಳಿದ್ರು, ನನ್ನ ರಕ್ತವನ್ನು ಸ್ಮರಣೆ ಮಾಡು. ಈಗ என்ன ரத்தத்தை உச்சரித்து கொண்டிருந்தார்? ಇದೇನು ಸ್ವಾಮಿ ರಕ್ತವನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ? சரி, இயேசுவின் ரத்தத்துக்கு ஜெயம், ಯೇಸುವೆ ನಿಮ್ಮ ರಕ್ತಕ್ಕೆ உன் ஜெயವಾಗಲಿ. ரத்தம் என்னை காப்பாத்தும் என்று சொல்லிக் கொண்டு போக. ನಿಮ್ಮ ರಕ್ತ ನಮ್ಮನ್ನು சுமார் ಕಾಪಾಡಿ. 70 மைல் ஸ்பீட்ல போய் நிக்கிறேன், ஜெபம் டைம் ஆச்சு. 70 ಮೈಲ್ ಸ್ಪೀಡ್. திடீர்னு என்ன ஆச்சு, 2 காரும் வந்து மோதிக்கிச்சு. அப்படியே 2 ಕಾರು ಹಾಗೆ ಬಂದು கொஞ்சத்துல அப்படியே முன்ன போயிட்டேன். ಸ್ವಲ್ಪ ಕ್ಷಣದಲ್ಲಿ ಅಯ್ಯ ಮುಂದೆ ಹೋದರು. இதுக்காகத்தான் அவர் ரத்தத்தை உச்சரி என்று சொல்லி, ಇದಕ್ಕಾಗವೇ ರಕ್ತವನ್ನು ಸ್ಮರಣೆ ಮಾಡಿ ಎಂದು ಹೇಳಿದ್ದಾರೆ. தேவனை கர்த்த விசுவாசி. ದೇವರನ್ನು ಅರ್ಥವಾಗಿ ಅನುಭವಿಸಿ. சுவாமி ராத்திரி எல்லாம் பிரயாசப்பட்ட ஒண்ணு கிடைக்கவில்லையே. ಸ್ವಾಮಿ ರಾತ್ರಿ ಪ್ರಯಾಸಪಟ್ಟೆ மகனே, நீ மேலே மேலே போட்ட ஆவாதரா. ನಿನ್ನ ಮೇಲೆ ಹಾಕಿದರೆ ಆಗೋದಿಲ್ಲಪ್ಪ. நான் காட்டும் இடத்துல ஆழத்துல போடு, ನಾನು ತೋರಿಸುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆಳದಲ್ಲಿ ಹಾಕು. என்ன ஆழம்? ಅದೇನು ಆಳ? உன்னுடைய ஞானம் ஆழத்துல இருக்கிறத நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். ಆಳದಲ್ಲಿರುವ ಜ್ಞಾನವನ್ನು ಒಂದು மேலே மேலவே ஜெபிக்கிற அந்த கஷ்டங்குது இந்த கஷ்டங்குது, நாக்கு நோவு, மூக்கு நோவு, கல் நோவு, காது நோவு, என் புருஷன் அப்படிக்கிறான், என் புருஷன், இந்த செக்ஷன்ல தான் இந்த சபை ஓடி நிக்குது. ತಲೆನೋವು, ಕಾಲು ನೋವು, ಈ ಸಕ್ಷದ ಪ್ರಾರ್ಥನೆಯು ಓಡುತ್ತಾ ಇದೆ. இதே சத்தியம் ಇದೇ ಸತ್ಯವನ್ನ கொஞ்சம் படிப்பாளிகள் வேறு சபையில இருந்திருந்தா ಸ್ವಲ್ಪ ವಿದ್ಯಾವಂತರು ಬೇರೆ குமிஞ்சிட்டு இருப்பார்கள். அவர்கள் எல்லாம் ತುಂಬಿ ಬಿಡುತ್ತಿದ್ದರು. ಆರಾಧನೆ சத்தியமே இல்லை, சபைகள் இல்லை. ಸತ್ಯವಿಲ್ಲ, ಸಭೆಗಳಿಲ್ಲ. சபையில என்ன வர டான்ஸ் கூத்து, ಸಭೆಯಲ್ಲಿ ಒಂದು வாலிபெல்லாம் எகுறது ஆடுறது, டைட் பேண்ட் கொண்டிங்கள போட்டு நிற்கிறானுங்க. ಎಲ್ಲ ಹುಡುಗರು ಎಲ್ಲ ಆಡುವುದು, ಕುಣಿಯುವುದು. சபைகள் அதுங்கெல்லாம் ಇದೆಲ್ಲ ಸಭೆಗಳಾಗುತ್ತವೆ. நாடக மேடாயிட்டு சபைங்கெல்லாம். ನಾಟಕದ தேவன் வரப்போகிறார். ದೇವರು ಬರಲು ಹೋಗುತ್ತಾರೆ. எங்க வரப்போகிறாரா? ಎಲ್ಲಿ ಬರುತ್ತಾರಂತೆ? நியாய தீர்ப்பு சபையில இருக்கிறதா? ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಸಭೆ ಒಳಗೆ முதல்ல தன்னுடைய பிள்ளைகளுக்கு நியாய தீர்த்துட்டு
தண்டிச்சிட்டு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு அப்புறம் தான் உலகத்துக்கு போறார். ಮೊದಲು ತನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ನ್ಯಾಯ ತೀರಿಸಿ ದಂಡಿಸಿ ಆಶೀರ್ವದಿಸಿ ನಂತರ ಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾರಂತೆ. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆகியால உஷாரா இருங்க. உலகப்படி நீ போடாத. ಲೋಕದ ರೀತಿಯಲ್ಲಿ ನೀವು ಹೋಗಬೇಡಿರಿ. இன்னைக்கு எல்லாம் பாருங்க, எல்லாம் மைக்கிங்ல பிடிச்சி பொண்ணுங்க வாலிபனுங்க டான்ஸுங்க ஆடுறாங்க. ಮೈಕನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು கிறிஸ்த பாட்டுங்களை பாடுறது, ಕ್ರಿಸ್ತ ಹಾಡುಗಳನ್ನು ಆಡುವುದು, ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு தவறான தொடர்புகளை வச்சுக்குவாங்க. ಅನೈತಿಕ ಸಂಬಂಧ ಇಟ್ಟುಕೊಳ್ಳುವುದು, இவன் மேல அவன் மேல இவன், இதே அவனை பார்த்து இவனை பார்த்து இவன். ஏன்னா நல்லா இருக்குதுங்க சபை, அப்படிக்குனாங்க சபை. ಸಭೆ ಅಂದರೆ ಆ ಥರ ಇರಬೇಕು. எல்லாம் இந்த குஜிலி பசங்க சொல்றது அதெல்லாம். ಎಲ್ಲ ಗುಜರಿ ಅವರು ಮಾತಾಡುವುದು பக்திவானுக்கு அதெல்லாம் பிடிக்காது. ಭಕ್ತಿವಂತರಿಗೆ ಆಡುವುದಿಲ್ಲ. ஏ பிள்ளைகளே, எல்லாம் டான்சிங் ஜம்பிங் ஆயி போச்சு இன்னைக்கு. ಡ್ಯಾನ್ಸಿಂಗ್ ಜಂಪಿಂಗ್ ಆಡುವುದಾಯ್ತು. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கையா இருந்துக்கோ. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದುಕೊಳ್ಳಿರಿ. இனி யாவது உபதிரவங்கள் வரும். ಇನ್ನು ಮುಂದೆ ಕಷ್ಟಗಳು 2 ಬರುತ್ತವೆ. உபதிரம் வருது. 2 ಉಪದ್ರವಗಳು இந்த முற்றிட போற. ಮುಗಿಸಲು ಹೋಗುತ್ತೇವೆ. 2ல இதுவா இருக்கிறது. 2ರಲ್ಲಿ 1 ಆಗಿದೆ. ஜெபிக்காதே, ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಡ, விசுவாசமா இருக்காதே, ನಂಬಿಕೆಯಿಂದ ಇರದೆ, பரிசுத்தமா இருக்காதே, ಪರಿಶುದ್ಧವಾಗಿರಬೇಡ. இஷ்டம் போல நடந்தா ಇಷ್ಟ ರೀತಿಯಲ್ಲಿ ஒரு ನಡೆದರೆ உபதிரம் வரும் உனக்கு. ಕಷ್ಟಗಳು ಬರುತ್ತವೆ ನಿನಗೆ. எல்லாமே செஞ்சு உனக்கு உபதிரம் வந்தா ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಿ ನಿನಗೆ ಕಷ್ಟಗಳು ಬಂದರೆ அதுக்கு நன்மைகளை கிறிஸ்து கொடுக்கிறார். ಅದಕ್ಕೆ ಪ್ರತಿಫಲವನ್ನು ದೇವರು ಕೊಡುತ್ತಾರಂತೆ. ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலி இட்டுக்கொண்டே இரு. ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಬಲಿ ಹೇಳುತ್ತಲೇ ಇರು. ஒரு நாள் முழங்கால் படி இட்டுக்கொண்டே இருந்தேன். ಒಂದು ದಿವಸ ಮೊಣಕಾಲು ಅಯ್ಯ ಕುಳಿತಿದ್ದಾರೆ. திடீர் 2 பேர் வந்தாங்க. ತಕ್ಷಣ ಇಬ್ಬರು ಬಂದರು. என் பாக்கெட்ல ஒன்று வச்சார்கள். ನನ್ನ ಪ್ಯಾಕೆಟ್ಲಿ ಒಂದು ಕವರ್ ಇಟ್ಟು ಬಿಟ್ಟರು. நீங்க யாரு? ನೀವು ಯಾರು? நாங்கள் ஆசீர்வாதம். ನಾವು ಆಶೀರ್ವಾದಗಳು, ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறோம். ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಇಟ್ಟು அப்புறத்த மேல கட்டடங்களை கட்ட ஆரம்பித்தேன். ಆಗಲೇ ಮೇಲೆ ಕಟ್ಟಡ ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ ஒரு நாளைக்கு 2 லட்சம் 3 லட்சம் போயினே இருக்கிறது மேலே செலவு. ಒಂದು ದಿವಸಕ್ಕೆ 2-3 ಲಕ್ಷ ஒன்னொன்னா வந்துனே இருக்கிறது. ಒಂದೊಂದ ಖರ್ಚು ಬರುತ್ತಲೇ ಇದೆ. எப்படி நடக்கிறதோ, ಯಾಗೆ ನಡೆಸುತ್ತಾರೆ, எப்படி செய்கிறாரோ ಯಾಗೆ ಮಾಡುತ್ತಾರೋ எனக்கு தெரியாது. ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. உண்மையான சில கர்த்தரோட பிள்ளைகள் கொண்டாந்து கொடுக்கிறார்கள். ನಿಜವಾದ ಕೆಲವು ದೇವರ ಮಕ್ಕಳು ಕೊಡುತ್ತಾರೆ. சில கர்த்தரோட பிள்ளைங்க கஞ்சத்தனம் செஞ்சு நிற்கிறீங்க. கஞ்சிங்க நீங்க எல்லாம். ಕೆಲವು ದೇವರ ಮಕ್ಕಳು ಜಿಪ್ಪಣತನ நீயாச்சும் பஞ்சாயத்தாச்சும் புள்ளாச்சும் ஊடாச்சும் பர்த்டாச்சு ஜாலியோ ஜம்கானோ உன் கதை இருக்குது நைனா. ನೀನು ನಿನ್ನ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳು ಜಾಲಿಯಾಗಿದ್ದಾರೆ. ಒಂದು ದಿವಸ நரகம் உனக்காக காத்திருக்கும். செத்து போன ஆவியா சுத்த போறேன். ನರಕ ಕಾಯ್ದುಕೊಂಡಿದ್ದ ಸತ್ತು ಹೋದ ಆತ್ಮವಾಗಿ ಸುತ್ತುತ್ತೀಯ. கர்த்தருக்காக ஜீவி. தேவனுக்காக இவ்வளவு பெரிய ஆலயம் கட்டி நிற்கிறாங்க. ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ಆಲಯ ಕಟ್ಟಿ ராவும் பகலும் செஞ்சு பிரயாசப்பட்டு நிற்கிறார்கள். ರಾತ್ರಿ ಆಗಲು ಕಷ್ಟಪಟ್ಟು ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. அந்த நேரத்தில் உன்னால முடிஞ்சவளுக்கு பணம் கொடுக்க முடியவில்லையா? ನಿನ್ನಲ್ಲಾದಷ್ಟು ಹಣವನ್ನು உனக்குள்ள ಕೊಡಲಾಗುತ್ತದೆ. வருகிற சுயநலம், ನಿನ್ನಲ್ಲಿರುವ ಸ್ವಾರ್ಥಗಳು, இதுக்கு ஏத்த பலன்களை நீ இந்த உலகத்தில் அனுபவிக்கிற நாட்கள் வந்துவிடும். ಇದು ತಕ್ಕ ಫಲವು ಲೋಕದಲ್ಲಿ ಅನುಭವಿಸುವ ದಿವಸ ಮುಂದೆ ಇದೆ. ஆகியாலே மிக எச்சரிக்கையா இருந்து கொள்ளுங்க. ಅದನ್ನ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ நான் உங்களுக்கு கேட்டுக்கொண்டு 1 பாகம் போடுங்க 3 பாகம் நான் போடுறேன்னு கேட்டேன். ಒಂದು ಭಾಗ ಹಾಕಿರಿ 3 ಭಾಗ ಅಯ್ಯ அந்த 1 பாகம் கூட முடியவில்லை. ಒಂದು ಭಾಗವೂ ಕೊಡಲಾಗುತ್ತಿಲ್ಲ. எப்படி உனக்கு மோட்சம் கொடுப்பாரு? ಯಾಗೆ ಮೋಕ್ಷ ಕೊಡುತ್ತಾರೆ? எப்படி வர முடியும்? நீ ಯಾಗೆ ಬರಲು ಸಾಧ್ಯ? பணம் அல்ல பெருசு, அந்த இருதயம். ಆ ಹೃದಯ ವಿಶೇಷವಾದದ್ದು, ಹಣವಲ್ಲ. மிக எச்சரிக்கையா இருந்து சரிப்படுத்தி. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದು ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳಿ. ஏமாத்தின இருக்காத வாழ்க்கையில ಬಾಳಿಲಿ ವಂಚನೆಗೊಳಗಾಗಬೇಡಿ. பாதபடியில் எப்பொழுதும் ஆயத்தமாயிரு. ಅವರ ಪಾದಗಳು ಯಾವಾಗಲೂ ಸಿದ್ಧವಾಗಿರಿ. ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க. ಬಹಳ ಕ್ಷಾಮದಲ್ಲಿರುವವರು ಕೊಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஒரு அம்மா வீட்டு வேலை செய்யறாங்க. ಒಂದಮ್ಮ ಮನೆ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಾರೆ. பேரு சொல்ல போறோம் கொஞ்ச நாள் ஆன பிறகு. ಸ್ವಲ್ಪ ದಿವಸದ ಮೇಲೆ ಹೆಸರು ಹೇಳುತ್ತೇನೆ. நான் உட்காந்து கொண்டிருந்தா ಅಯ್ಯ ಕುಳಿತಿರುವಾಗ முழங்கால் படிக்கிட்டு ಮೊಣಕಾಲು ಹಾಕಿ ஒரு கவரை கொடுக்குறாங்க. ಒಂದು ಕವರ್ ಕೊಟ್ಟರು. ஒரு 20 நிமிஷம் வாதாண்டார்கள். ಒಂದು 20 ನಿಮಿಷ ವಾದಾಟ ಮಾಡಿದರು. வாங்கிக்க மாட்டேன், ಅಯ್ಯ எனக்கு வேணாம் உன்னோட காணிக்கை. ನಿನ್ನ ಕಾಣಿಕೆ ಬೇಡ ಅಂತ ಹೇಳಿದರು. ಅಯ್ಯ காணிக்கை நீ வை, காணிக்கை கொடுத்த மாதிரி ஜெபிக்கிறேன். ಕಾಣಿಕೆ ಕೊಟ್ಟ ರೀತಿಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. ಹಾಗೆ எவ்வளோ போராண்டார்கள். ಎಷ್ಟೋ ಹೋರಾಟ ಮಾಡಿ ஐயா கர்த்தருக்கென்று கொண்டு வந்துக்கிறேன், நீ வாங்கிக்க. உன்னோட நிலவரம் எனக்கு தெரியாமா? ದೇವರಿಗೆಂದು ತಂದಿದ್ದೇನೆ, ನಿನ್ನ ಸ್ಥಿತಿ ನನಗೆ என் அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கடைசியில் என் சம்சாரத்திட்ட வந்து கெஞ்சி கூத்தாடி கொடுத்துட்டு போனாங்க. ಕೊನೆಯಲ್ಲಿ ಪಾಸ್ಟರ್ ಮಾತಿರ ಬಂದು ಬೇಳಾಡಿ ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟು எவ்வளோ இருக்கலாம்? வீட்டு வேலை செய்கிறவரம்மா ಮನೆ ಕೆಲಸ ಮಾಡುವ ಅಮ್ಮನ 50,000 ரூபாய் கொடுத்துருக்கிறது. 50,000 ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. உங்களுக்கெல்லாம் சில பேருக்கு வெக்கமா இல்லையா? ಕೆಲವರಿಗೆ ನಾಚಿಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. மனசாட்சி உங்களுக்கு இல்லையா? ಮನಸ್ಸಾಕ್ಷಿಗಳಿಲ್ಲವಾ? தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நான் அப்போ கூட சொன்னேன், நீயே வாங்கின ಅಯ್ಯ ಹೇಳಿದ வாங்கினது போல ஜெபிக்க வேண்டும். அந்த அம்மா ஒத்துக்கல. ಅಯ್ಯಮ್ಮ ಒಪ್ಪಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. கர்த்தருடைய பணம், நான் எடுத்துட்டு போக கூடாது. ಇದು ದೇವರ ಹಣ. பாருங்க, அதுக்குள்ள அந்த இந்த விசுவாசம், ಯಾವ ಅವರಲ್ಲಿಟ್ಟಿರುವ ನಂಬಿಕೆ இப்படி எத்தனை பேர் கொடுத்துக்கிறாங்க தெரியுங்களா? அதெல்லாம் நான் படிக்க வைக்கிறேன் கொஞ்சம் லிஸ்ட்ல. ಲಿಸ್ಟ್ನಲ್ಲಿ ಇದೆ, ಎಲ್ಲ ಓದಿಸುತ್ತೇನೆ. அது ஒண்ணு. கொடுக்காதவங்கள ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறீங்களா, கொடுக்க வேண்டாம். ಕಷ್ಟದಲ್ಲಿದ್ದರೆ ಕೊಡಬೇಡಿರಿ. நான் வாங்கிக்க மாட்டேன். ಅದು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದೂ ಇಲ್ಲ. என் அன்பு தேவப்பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கையா இருந்து தகுதிப்படுத்திக் கொள்ளுங்க. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದು அவர் ಸಿದ್ಧಪಡಿಸಿಕೊಳ್ಳಿ. பாதபடியில் விழுந்து இவங்களை தருமட்டுவா. ಅವರ ಪಾದಗಳು ಸಂಪೂರ್ಣ ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳಿ. காலையில் ஒரு காணிக்கை வாங்கி ಬೆಳಗ್ಗೆ ಒಂದು ಕಾಣಿಕೆ ಕೊಟ್ಟರು. இப்போ இந்தானே நான் பையன் ಅವಾಗ ಇದ್ದಾನೆ ಅಭಿ. ಅಭಿಷೇಕ್.
அவன் காணிக்கை கொண்டாந்தான். ಅವನು ಕಾಣಿಕೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದ. அவங்க சம்சாரம் இவனை கொண்டாந்தான். காணிக்கை வாங்கிக்கிறதில்ல. நான் ஜெபம் போட்டவன் கஷ்டம் எவ்வளோக்குதுன்னு தெரியும். ನಿಮ್ಮ ಕಷ್ಟ ಗೊತ್ತು, ನನಗೆ ಕಾಣಿಕೆ ಬೇಡ ಅಂದರು. ஒரு நாள் அவன் தலை மேலே கை வச்சு சுவாமி எனக்கு உதவி செய்யன்னு சொன்னேன். ಸ್ವಾಮಿ ತಲೆ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟು ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿರಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. இன்னைக்கு ₹7 சம்பளம் தெரியுமா? ஒன்றுக்கு உதவாத பையனை நினைக்க வேண்டாம். ಒಂದಕ್ಕೂ ಬೇಡವನೆಂದು ನೆನೆಸಬೇಡಿ. ₹45,000 உனக்கு சம்பளம். 45,000 ಅವನಿಗೆ ಸಂಬಳ. மத்தியானத்தில் ₹450 ஃப்ரீ சாப்பாடு. ₹450 ಫ್ರೀಯಾಗಿ ಕಂಪನಿಯಿಂದ ಊಟ வீட்டுக்கிட்ட வந்துட்டு காரில் இட்டுன்னு போகிறாங்க. ಮನೆ ಹತ್ತಿರ ಕಾರಿನಲ್ಲಿ காலையில் கொண்டு வந்தார்கள் காணிக்கை. முதல் சம்பளம் அப்படித்தான். ಮೊದಲ ಸಂಬಳ வானவே வானான்னு சொல்லிவிட்டேன். கேட்பாருங்க இவனையும் ಬೇಡ ಎಂದು ಹೇಳಿಬಿಟ್ಟರು. கெஞ்சி அழுதுகிறாங்க, நீங்க வாங்க வாங்க. ಬೇಡಿ ಬೇಡಿ ವಾದಾಡಿಕೊಂಡು இப்பேற்பட்ட காணிக்கைகளும் உலகத்துல இருக்கிறது பாருங்க. ಈ ರೀತಿ ಕಾಣಿಕೆಯು ಸಹ ಲೋಕದಲ್ಲಿದೆ ನೋಡಿ. அனுமதி எத்த மனசார கொடுக்கிற காணிக்கை தான் ಇದೆ ಮನಸ್ಸಾರ ಕೊಡುವಂತ ಕಾಣಿಕೆ. சில ஏழைங்க கேட்குறாங்க பாவம். ಇನ್ನು ಕೆಲವರು ಬಡವರಿದ್ದಾರೆ, அவங்க கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ಅವರು ಕೊಡದಿದ್ದರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, அவங்களுக்காக ஜெபிக்கிறேன். ಅವರಿಗಾಗಿ கொடுத்தது போல அவங்களை ஆசீர்வதி ஆண்டவர் என்று கேட்டேன். ಕೊಟ್ಟ ರೀತಿಯಲ್ಲಿ ಇವರನ್ನು எல்லாம் லிஸ்ட் போட்டு வச்சுக்கிறேன். யார் யார் எவ்வளோ கொடுத்துக்கிறாங்கன்னு ஒரு நாளைக்கு நிற்க வச்சு படிக்க வைக்கிறேன். ಯಾರು ಎಷ್ಟು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂದು ದಿವಸ ಎಲ್ಲವನ್ನೂ ಓದಿಸುತ್ತಾರೆ. ஆகியால தேவ பிள்ளைகள் எச்சரிக்கையா இருந்துக்கோ, ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದುಕೊಳ್ಳಿ. எந்த அளவில் நீ அழுக்கிறாயோ அந்த அளவுல தான் உனக்கு அழுக்குவார் ஆண்டவர். ಯಾವ ಲೆಕ್ಕದಲ್ಲಿ ಕೊಡುತ್ತೀಯೋ ಅದೇ ಲೆಕ್ಕದಲ್ಲಿ ನಿನಗೂ ಅಳೆದು ಕೊಡುತ್ತಾರೆ. எச்சரிக்கையா இருந்துக்கோ. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದು சேர்த்து வைத்தது யாருக்காக? சேர்த்து பேயாகி சுத்தாது. ಸೇರಿಸಿಡುದು ಯಾರಿಗೆ ಸತ್ತು ಆತ್ಮವಾಗಿ ಸುತ್ತಬೇಡ. எப்பவும் பணத்து மேல ஆசை, பில்டிங் மேல ஆசை ஆயிடுச்சுன்னா கேரண்டி எழுதி கொடுக்குற, நீ பேயா சுத்துவ. ಯಾವಾಗಲೂ ಹಣದ ಮೇಲೆ ಆಸ್ತಿ ಮೇಲೆ ಆಸೆ ಆದರೆ ದುರಾತ್ಮವಾಗಿ ಸುತ್ತುತ್ತೀಯ, ஆத்மா மேல போகாது. ನಿನ್ನ ಆತ್ಮ ಮೇಲೆ ಹೋಗುವುದಿಲ್ಲ. அந்த இதுகிட்டே சுத்தின்னு நான் அதில் நரகத்துக்கு போயிடுவேன். ಅಲ್ಲಿ ಅದಕ್ಕೆ ಸುತ್ತಿ ಸುತ್ತಿ அதான் சொன்னார். ಅದೇ ಹೇಳಿದರು, பரலோகத்தில் ஆசையை சேர்த்து வைப்பா, ಪರಲೋಕದಲ್ಲಿ ಆಸ್ತಿಯನ್ನು ಸೇರಿಸಿ பூலோகத்தை சேர்த்து வைக்காதப்பா. ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಸೇರಿಸಿಡಬೇಡಿ. ஆகையாலே மனதார ஆண்டவருக்காக உன்னோட ஜெபம் போக வேண்டும், ಮನಸ್ಸಾರ ಪ್ರಾರ್ಥನೆ, உன்னுடைய பரிசுத்தம் போக வேண்டும், ನಿನ್ನ ಪರಿಶುದ್ಧತೆ உன்னுடைய ಹೋಗಬೇಕು, விசுவாசம் போக ನಿನ್ನ வேண்டும், ನಂಬಿಕೆ உன்னுடைய ಹೋಗಬೇಕು, காணிக்க போக வேண்டும். ನಿನ್ನ ಕಾಣಿಕೆ ಹೋಗಬೇಕು. அப்பொழுதுதான் தேவன் நம்மளோட தேவனா இருந்து எல்லா பாகத்திலும் ஆசீர்வதிப்பார். ಆಗಲೇ ನಮ್ಮ ದೇವರಾಗಿದ್ದು ಎಲ್ಲ ವಿಧದಲ್ಲೂ நேரம்படியாலே ಸಮಯ ಆದ್ದರಿಂದ இதுவரைக்கும் ஏதோ தொண்டை அந்த மாதிரி டேஞ்சர் வராதபடி கர்த்தரை காத்துக்கொண்டார். ಗಂಟಲು ಆಗಿ ಕಟ್ಟದಂತೆ ಕರ್ತನ ನಡೆಸಿದರು. உங்களுடைய ஜெபம் இன்னைக்கு நான் மனைவிக்கு சொன்னேன், நான் உள்ளுந்து பேசுறேன். ಅಯ್ಯ ಹೇಳಿದ್ದಾರೆ ಅಮ್ಮನವರಿಗೆ, ನಾನು உள்ள மைக் கொடுத்துட்டு மட்டும் நான் இங்க வந்து உட்கார மாட்டேன். ಕೆಳಗೆ இல்லே நீ வான ஒரு பிடி பிட்டி விட்டான். ಅಯ್ಯ ನೀನು ಬರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಒಂದೇ ಹಠ ಹಿಡಿದರು. ஏதோ ஆண்டவர் இது வரைக்கும் தயவு வைத்து நடத்தி கொண்டு வந்தார். ಏನು ಇದುವರೆಗೂ ದಯವಿಟ್ಟು ನಡೆಸಿಕೊಂಡು ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ, சபைக்காக ஜெபம் பண்ணுங்கள். ಸಭೆಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ. அநேக ஊழியக்காரர்கள் தேவையா இருக்கிறது. ಅನೇಕ ಸೇವಕರು ಬೇಕಾಗಿದ್ದಾರೆ. எவ்வளவுதான் பண்ணாலும் இன்னும் கொஞ்ச நாள் தான் என் கதை, அதுக்கு மேல ஓடாது. ಎಷ್ಟು ಮಾಡಿದರೂ ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ದಿವಸ ನಂತರ ಓಡುವುದಿಲ್ಲ. அதுக்குள்ளதாக என்னென்ன செய்யணுமோ பொறுப்பு மேல எல்லாம் ஆயன் இருக்கிறது. ಮೇಲೆ ಕೆಲಸ ಎಲ್ಲ ನಡೆದು ಮೂಡಿತಾ ಇದೆ. மேல ஆன உடனே சகோரி கூட்டம் ஒன்று ஏற்படுத்த வேண்டும். ಮೇಲಾದ ಮೇಲೆ ಸಹೋದರಿ ಕೂಟ, ஜெபக்குழுக்கள் ஏற்படுத்த வேண்டும். ಪ್ರಾರ್ಥನೆ ಕೂಟ ಏರ್ಪಡಿಸಬೇಕು. சண்டே கிளாஸ் ஒன்று ஏற்படுத்த வேண்டும். ಸಂಡೇ ಕ್ಲಾಸ್ ಏರ್ಪಡಿಸಬೇಕು. இப்படி அநேக பாகத்தை ஏற்படுத்தி இதை விட நல்லா இருக்கிற போல இருக்கிறது. ಈಗ ಚೆನ್ನಾಗಿರುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಾಣುತ್ತದೆ. இத்தனை வரைக்கும் பணம் 2 லட்சம் 3 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் போயினே இருக்குது மேலே செலவு. ಪ್ರತಿದಿನವೂ 2-3 ಲಕ್ಷ ಚರ್ಚು ಹೋಗುತ್ತಲೇ ಇದೆ. இன்னும் அநேக வேலை இருக்குது. 2 மாசம் ஆகும் வேண்டிய ஆகிறதுக்கு. ಇನ್ನು ರೆಡಿ ಆಗುವುದಕ್ಕೆ 2 ತಿಂಗಳಾಗುತ್ತದೆ. இதெல்லாம் ஆண்டவருக்காக நாங்கள் செய்கிறது. ಇದೆಲ್ಲ ದೇವರಿಗಾಗಿ ನಾವು ಮಾಡುವುದು. எனக்காக செய்யவில்லை, உங்களுக்காக செய்யவில்லை, ஆத்மாளுக்காக தேவனுடைய சித்தத்தை பெருகிறதுக்காக செய்து கொண்டு வருகிறோம். ನಮಗಾಗಿ ನಿಮಗಾಗಿ ಇಲ್ಲ, ದೇವರ ಕಾರ್ಯ ಬೆಳೆದು அவருடைய ವಿಸ್ತಾರವಾಗುವುದಕ್ಕೆ. கணக்கு இந்த உலகத்துல மறு உலகத்துல நம்மளுக்கு கிடைக்கும். ಅದರ ಲೆಕ್ಕ ಲೋಕದಲ್ಲೂ ಪರಲೋಕದಲ್ಲೂ ಸಿಕ್ಕುತ್ತದೆ. கர்த்தர் தம்மை எல்லா பாகத்திலும் ஆசீர்வதிப்பார். ದೇವರು ಎಲ್ಲ ಭಾಗದಲ್ಲಿ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. தயவு செஞ்சு சாயந்தரத்துல ஜெபக்குழுக்கு வரீங்க. ದಯವಿಟ್ಟು ಸಾಯಂಕಾಲ ಪ್ರಾರ್ಥನೆ. எவ்வளோ சொன்னாலும் நீ சொல்லினேரி நான் பணிந்த 12 கதை உங்களுக்கு. ಎಷ್ಟು ಹೇಳಿದರೂ ಮಾಡುವ ರೀತಿ. வந்த உடனே அந்த ஜெபக்குழு வெறும் கது கூட்ட உட்காருது. ಬಂದ ತಕ್ಷಣ ಬಾಗಿಲ ಹತ್ರ ಕುಳಿತುಕೊಳ್ಳುವುದು. சில பேர் பொம்மைங்களை வச்சுக்கிறது, புள்ளிங்களை. ಕೆಲವರು ಒಮ್ಮೆ ಮಕ್ಕಳನ್ನು ಮಾಡುವುದು. அதை பார்த்துருக்கிற ಅಯ್ಯ ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ ಕ್ಯಾಮರಾದಲ್ಲಿ. அந்த புள்ளை எப்படி அது பாட்டுக்கு இருக்கிறது. ಆ ಮಗು ಅದರಷ್ಟು ಕುಳಿತಿದೆ. அவங்க தங்காச்சிக்கிட்டே பேச்சினே தலட்டாச்சுனுக்குது ஜெபக்குழுல. இங்கே வந்து எல்லாம் ஜெபிச்சுன்னுக்குறாங்க. ಇಲ್ಲ ಪ್ರಾರ್ಥನೆ நானும் பார்க்குறேன் என் மனைவியை கூப்பிட்டு. ಪಾಸ್ಟರ್ ಅಯ್ಯ ತೋರಿಸಿದರು. சுமார் ஒரு 3/4 மணி நேரம் தலட்டை. 3/4 ಗಂಟೆ தங்காச்சி கூட தலட்ட பன்னெண்டு உட்காந்துக்குது. ಆ ತಂಗಿಯ ಜೊತೆಯಲ್ಲಿ ಮಾತಾಡುತ್ತ எவ்வளோ காரியத்தில் தூக்கி எடுத்து உதவி செஞ்சார். மனசாட்சி இல்லாத துரோகிங்க அவங்க. ಎಷ್ಟು ಕೆಲಸದ ಮೇಲೆ கர்த்தரோட கோபம் வராங்க. எல்லாம் போராடி ஜெபிச்சுன்னுக்குறாங்க. ಎಲ್ಲ ಹೋರಾಡಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. குழந்தை ஒன்று சாக்காய் போச்சு, பொம்மை மாதிரி பிடிச்சிக்கின்னு அந்த குழந்தை அது பாட்டுக்கு இருக்குது. இதுங்க ஊருக்கு அது பேச்சுன்னு உட்காந்துக்குது. நானும் பார்த்து
ஏஞ்சி வந்து 2 இழுக்கலாமான்னு கூட ஆகி போயிடுச்சு. ನೋಡಿ ನೋಡಿ ಅಯ್ಯ ಬಂದು ಎರಡು இங்க இருந்த பிள்ளைங்க இங்க வளர்ந்த பிள்ளைங்களுக்கு கதிக பாருங்க, இதுங்கெல்லாம் ಇಲ್ಲಿದ್ದು ಬೆಳೆದ ಮಕ್ಕಳ ಕಥೆಗಳು ஒண்ணுத்துக்கும் இல்லாத போயிடுச்சுங்க. நீங்க ಏನಕ್ಕೂ ಇಲ್ಲದಂತಾಗಿ வெளியிலிருந்து வர பசங்க அவ்வளவு பக்தி செய்துங்க. ಹೊರಗಡೆಯಿಂದ ಬರುವ ಮಕ್ಕಳು ಭಕ್ತಿ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. இதுங்களுக்கெல்லாம் என்னத்துக்கு தான் வச்சு வளர்த்துமோன்னு ஆயிடுச்சு. ಇದಕ್ಕೆಲ್ಲ ಯಾಕಿಟ್ಟು ಬೆಳೆಸಿದುವನ್ನು Waste. ವ್ಯರ್ಥವಾಗಿ ಬಿಟ್ಟಿದೆ. இப்படி எச்சரிக்கை இருந்து கொள்ளுங்க. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದುಕೊಳ್ಳಿ. இதெல்லாம் வெள்ளாட சமாச்சாரம் இல்ல. ತಮಾಷೆದ சடிதில வரும், திடீரென்று வரும். ತಕ್ಷಣವೇ ಬರುತ್ತವೆ. போலீஸ் ராமனோட மகளுக்கு பார்த்தா திடீரென்று வந்து விட்டது. ಪೊಲೀಸ್ ರಾಮನ್ ಮಗಳಿಗೆ ತಕ್ಷಣವೇ ಸಂಭವಿಸಿತು. அப்புறம் அங்கத்தான் உட்காந்து ஆராதனைத்தான். ಅಲ್ಲೇ ಕುಳಿತು ಆರಾಧಿಸಿದಳು. அன்னைக்கு சாயந்தரம் போயிருக்கிறா. ಅವತ್ತು ಸಾಯಂಕಾಲ ಹೋಗಿದ್ದಾರೆ. வீட்டுல விழுந்துட்டா, வாயில நொர 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 வெளியே வந்துடுச்சு. ಮನೆಯಲ್ಲೇ ಬಿದ್ದು ಬಾಯಲ್ಲಿ ನೊರೆ ಬರಲಾರಂಭಿಸಿತು. தூக்கி போட்டு போனாங்க ಕೋಡಿ ಆಸ್ಪತ್ರೆ ஹாஸ்பிட்டல். ಹಾಸ್ಪಿಟಲ್ನಲ್ಲಿ எல்லாம் ஸ்கேனிங் எடுத்தாங்க. ಸ್ಕ್ಯಾನಿಂಗ್ ಎಲ್ಲ ನೋಡಿ ஒரு இடத்துல பார்த்தா மூளை காய்ச்சல், ಮೂಳೆ ಯಾವುದು ಬ್ರೈನ್ ಫೀವರ್, பெயின். ಬ್ರೈನ್ ಫೀವರ್ ಆಗಿ. இன்னொன்று என்ன, ಇನ್ನೊಂದೇನು, இன்னொரு எக்ஸ்ரே எடுத்தாக்கா ಇನ್ನೊಂದು ಎಕ್ಸ್ರೇ ನೋಡಿ அங்கங்க ஸ்க்ளாட் ஆயிட்டு ரத்தம் கட்டிட்டு இருக்குது. ಅಲ್ಲೇ ಅಲ್ಲೇ ರಕ್ತ ಕಟ್ಟಿಬಿಟ್ಟಿದೆ ಒಳಗಡೆ. இப்போ வீட்டில் கொண்டாந்து எடுக்கிறாங்க. ಇವಾಗ ಮನೆಯಲ್ಲಿ கண்ணை மூடினே இருக்கிறாளா, ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿಕೊಂಡೇ ಇದ್ದಾಳೆ. கண்ணை திறக்க முடியல. ಕಣ್ಣನ್ನು ಮುಚ್ಚಲಾಗ எல்லாம் படிச்சிருக்கிறா. ಒಳ್ಳೆ ಓದಿದ್ದಾಳೆ. திடீரென்று வரும் என்று சொன்னார் கர்த்தர். ತಕ್ಷಣವೇ ಬರುತ್ತದೆ. நினையாத நேரத்திலே உனக்கு வந்து விட, எச்சரிக்கையா இருந்துக்கோ. ನೆನೆಸದ ಸಮಯದಲ್ಲಿ ಬರುತ್ತದೆ, ಎಚ್ಚರಿಕೆ ಎಂದು நாம் ಹೇಳುತ್ತಾರೆ. யாரும் எழுந்து நிற்போம். ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ.